ஓகே. சார் நான் பேசுறது கேக்குதா? ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? எஸ் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் வந்து பார்க்க போறோம். இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் இந்த வார்த்தையிலே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுறேன். இது வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து முன்னாடியே கொடுக்கிறது. ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட். ஓகே. நம்ம நிறைய டைப் ஆஃப் கான்கிரீட் படிச்சிருப்போம்ல ஆரம்பத்துல இருந்து. பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட் பிசிசி, ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் ஆர்சிசி இப்படி படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி இது ஒரு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட். ஓகே. பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்னா என்ன சொல்லுவோம்? அப்ப ரெயின்போர்ஸ்மென்ட் கொடுக்காம பிளைனா கான்கிரீட் கொடுக்கறது தான் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட். அதே வித் கான்கிரீட்டோட ரெயின்போர்ஸ்மென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட். அதே மாதிரி கான்கிரீட்டை முன்னாடியே ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட். அப்ப இதுல கொஸ்டின்ஸ் ஏரியா என்ன சார் அப்படின்னா, அதாவது ஒரு காலத்துல 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இப்ப ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் லாஸ்டா வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுதான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல 2 to 3 கொஸ்டின் கேட்டான். இப்ப ஒரு கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு. அப்ப இந்த சப்ஜெக்ட் எடுத்த உடனே இது ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி நிறைய பேர் பயந்துடுறாங்க. அப்படின்னா இல்ல. இது நம்ம 3 பார்ட்டா பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் தியரி பிளஸ் கோடல் ப்ரொவிஷன்ஸ் அது ஒன்னாவும், அதுக்கடுத்து அனாலிசிசிங் அது 2வதாகவும், 3வது லாசஸ் அப்படின்னு பார்க்க போறோம். புக்லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா இது ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுதான். ஏன்னா கோர் தெரியாம படிக்கிறதுனால தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் எதுக்காண்டி பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு கான்கிரீட்ல நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு லோடு வருது அப்படின்னா, அந்த கான்கிரீட் என்ன செய்யும்? இப்ப எக்ஸ்டர்னலா லோடுனா, இப்ப ஒரு பீமுக்கு லோடு வருது. அப்ப டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெர்டிகல் லோடு வருது. அது பீம் வந்து பெண்டிங் நடக்குது. அப்ப பெண்டிங் நடக்கும்போது, அந்த கான்கிரீட்டுக்குள்ள டென்ஷனும் வரும். கம்ப்ரஷனும் வரும், டென்ஷனும் வரும். ஆனா நமக்கு தெரியும் ஒரு கான்கிரீட் வந்து கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், டென்ஷன்ல வீக்கா இருக்கும். இப்ப இந்த இந்த கான்கிரீட்டோட டென்ஷனு எக்ஸ்டர்னலா லோடு குடுக்கும்போது வருதுல்ல, அப்ப அத கவுண்டராக்ட் பண்றதுக்காண்டி, நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம், இல்ல கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி, அந்த காஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி, கான்கிரீட் கொட்டுறதுக்கு முன்னாடி, உள்ளுக்குள்ள டென்டான்ஸ வச்சு, அத ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணி, அந்த கான்கிரீட்ட அது ஆல்ரெடி இருக்கும்போது என்ன ஸ்ட்ரெஸ் எடுக்குமோ, அத விட கூடுதலா ஸ்ட்ரெஸ் எடுத்து, முக்கியமா அந்த எக்ஸ்டர்னல் லோடுனால வரக்கூடிய டென்ஷன கவுண்டராக்ட் பண்றதுக்கு தகுந்த மாரி என்ன செய்றோம்? அத கம்ப்ரசிவ் லோட் குடுக்குறோம். ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்றோம். கம்ப்ரசிவ் நேச்சர்ல. அப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, நார்மலா இப்டி பிளெயினா இப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்கிரீட். ஓகே. இப்டி இருக்கு. லோடு குடுத்தா இது என்ன செய்யணும்? இப்டி வளையணும். ஓகே. இதுதான் நேச்சுரல் கேஸ். இப்ப இது வந்து இப்ப ஆ ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் வரும். ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் என்ன செஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு நம்ப முன்கூட்டியே ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்கோம். கம்ப்ரஸ் நேச்சர்ல இங்க ஸ்ட்ரெஸ் குடுக்கும்போது ஹைட்ராலிக் ஜாக் வச்சு ஹை ஸ்ட்ரெஸ் குடுக்கும்போது, அது ஸ்ட்ரெஸ் குடுக்குறோம்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த வயர்ஸ், ஸ்டீல் வயர்ஸ கொஞ்சம் ஹை டென்சில் எடுக்கிற மாரி தான் குடுப்போம். அப்ப ஹை டென்டான் ஸ்பார் வந்து யூஸ் பண்றாங்க. ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டென்டான் ஸ்பார் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப லோடு குடுக்கும்போது கம்ப்ரசிவ் நேச்சர்ல லோடு குடுக்கும்போது, இது என்ன செய்யும்? அப்படியே மேல் நோக்கி இப்படி லைட்டா இப்படி வளைஞ்ச மாரி இருக்கும். அதிகபட்சமா ஸ்ட்ரெஸ் வந்து குடுக்கும்போது. அப்ப லோடு குடுக்குறதுக்கு முன்னாடி நார்மல் கேஸ் ஒரு ஆர்சிசில இப்படி இருக்கும். லோடு குடுத்ததுக்கு அப்புறம் 2வது ஸ்டேஜ்க்கு லோடு அப்ளை பண்ற கேஸ் இது. லோடு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மாறக்கூடிய கேஸ் இது. 3 ஸ்டேஜ். இங்க லோடு குடுக்குறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஓகே. அப்ப லோடு கு கு குடுக்குறதுக்கு முன்னாடின்னா, சும்மா நம்ம நார்மலா வச்சிருக்கும்போது. இப்ப லேப்ல கொண்டு வந்து ஹைட்ராலிக் ஜாக்க இங்க பொருத்தி என்ன செய்யலாம்? ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்றோம். ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வரும். இது ஒண்ணா வச்சிருக்குது நார்மலா இதே மாரி. இங்க ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஆனா லோடு இன்னும் குடுக்கல. இந்த கேட்டகரிக்கு வந்துருச்சு. ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது. இந்த கேட்டகரி வந்துரும்.
இப்ப 3வது என்ன செய்றோம் அப்படின்னா, இப்ப வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம லோட் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோனே என்ன வரும்? 4வது ஸ்டேஜ்க்கு இப்படி வரும். அதுக்கடுத்து இன்னும் லோட் அதிகமாக அடுத்த 5வது ஸ்டேஜ்க்கு இப்படி வரும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். அப்ப நம்ம லோட அதிகப்படுத்த நார்மல் கேஸ்க்கு இதுலேருந்து வளையும். வளைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல, அதாவது மேக்ஸ் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமத்தை ரீச் பண்ணோனே இது என்ன செய்யறேன்? உடைஞ்சிரும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் நீங்க லோடு ப்ரீ ஸ்ட்ரெஸ் முன்னாடியே பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க லோடு கொடுக்கும்போது இப்படி இருக்கக்கூடியது சமநிலைக்கு வரும். ஓகே, லோடு கொடுக்கும்போது சமநிலைக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து தான் நார்மல் கேஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் எடுக்கும். இப்ப நார்மல் கேஸ் வந்து 10ங்கிற அளவுக்கு பெண்டிங் மோட் தாங்கி அதுக்கப்புறம் 11 கொடுக்கும்போது உடையுது. அப்ப இது என்ன செய்யுது? ஆல்ரெடி வந்து ஒரு 10ங்கிற லோடு குடுக்குறீங்க. ஆல்ரெடி ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால 10 குடுக்குறீங்க. 10 குடுக்குறீங்க. 10ங்கிற பெண்டிங் மோட் குடுக்கும்போது ஸ்ட்ரெய்ட்டா வந்துருச்சு. உடையல. அதுக்கடுத்து இன்னொரு 10 குடுக்குறீங்க. இன்னொரு 10 குடுக்குறீங்க. அப்ப 20 குடுக்கும்போது இப்படி வளையுது. அப்புறம் 21 குடுக்கும்போது தான் உடையுது. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அப்ப எஸ் சார். நார்மல் கேஸ இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? 10லேருந்து 20 எடுக்க வச்சிருக்கோம். டபுள் மடங்கா. அப்ப இப்படி இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதே கான்கிரீட்ட நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூட எடுக்க வச்சிருக்கோம். அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் கான்கிரீட் டைப்ல சொல்றாங்க. அப்ப இது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரென்தன் கான்கிரீட் அப்படின்னா, நார்மலா ஒரு ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட்னா ரெயின்போர்ஸ்மென்ட்ஸ் குடுக்குறோம். ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் வந்து குடுக்குறோம் நம்ம. ஆனா ப்ரீஸ்ட்ரெஸ்க்கு பொறுத்தவரை அதை விட அதிக டென்சைல் ஸ்ட்ரென்த் எடுக்கக்கூடிய ஹை டென்சைல் டென்டான்னு அதை சொல்லுவாங்க. டென்டான் ஸ்டீல் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கம்பிகள் மாதிரி இருக்கு. அது கொடுப்பாங்க. கொடுத்து என்ன செய்வாங்க? முன்னாடியே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதிகப்படியான அழுத்தத்தை கொடுப்பாங்க. அப்ப அந்த அதிகப்படியான அழுத்தம் என்ன செய்யும்னா, கூடுதலா அந்த காங்கிரீட்ட ஸ்ட்ரெஸ் எடுக்க வைக்கும். ஐ மீன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கக்கூடிய இது யாரு? எக்ஸ்டர்னல் வரக்கூடிய லோட் எடுக்க வைக்கும். அப்ப இந்த நிகழ்வை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட். அப்ப இப்படி ஸ்ட்ரெஸ்ஸ கூட எடுக்க வைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இந்த கான்கிரீட் டைப் யூஸ் பண்றோம். இது எதுக்காண்டி பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப ஒரு லார்ஜ் ஸ்பேனுக்கு ஒரு ஸ்லாப் யூஸ் பண்ணணும். நம்ம ஆர்சிசில போட்டோம்னா, கம்பியே வச்சு போட்டாலும் ரொம்ப தூரத்துக்கு போகும்போது தொய்வு ஏற்பட்டுரும். அப்ப நடுவுல வந்து பில்லர்னா போடுற மாரி இருக்கும். இல்ல பில்லர் வராம ஒரு லார்ஜ் ஸ்பேனுக்கு குடுக்கணும் அப்படின்னா, ப்ரீசியஸ் கான்கிரீட் குடுத்தா நமக்கு சூட்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்பேனுக்கு. அதுக்கடுத்து எந்த ஒரு கிராக்கும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ரீசியஸ் கான்கிரீட் போகணும். அதுக்கடுத்து உங்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த் எடுக்கணும். நார்மல் ஸ்டீல் பார்ஸ் குடுத்தா என்ன ஸ்ட்ரென்த் எடுக்குமோ ஒரு கான்கிரீட், அத விட 2 மடங்கு, 3 மடங்கு அப்படின்னு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இது மாரி உங்களுக்கு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு டென்டான்ஸ், ஸ்டீல் வெயிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தி நீங்க கான்கிரீட் மேக் பண்ணி, அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் உருவாக்கி, அந்த ஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த டார்கெட் லோட அத உங்களால ரீச் பண்ண முடியும். சார் கிளியர்? எஸ் சார். இது வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மாரி. இதான் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கான டெஃபினிஷன். இப்ப இப்ப இந்த ப்ரீஸ்டஸ் கான்கிரீட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நடைமுறையில ப்ரீஸ்டஸ் கான்கிரீட்டுக்கு சம்மந்தமான பொருள்கள் நம்ம பயன்படுத்துறோமா சார்? எங்கேயாச்சும் சொல்லுங்க சார் அப்படின்னா, ஓகே. இப்ப நார்மலா நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் தான் கட்டுறீங்க. ஓகே. அதே வந்து நீங்க அந்த கான்கிரீட்லயே எலக்ட்ரிக்கல் போல் வந்து ஊனியிருப்பாங்க. இந்த போஸ்ட் மரம்னு சொல்றாங்கல்ல, எலக்ட்ரிக்கல் போல் பார்த்துருக்கீங்களா? அங்கே இங்கேயும் ஊனி ஊனி இருக்கும் வெர்டிகலா நிக்கி. அதுல தான் மேல வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. உங்க வீட்டுக்கே அப்படித்தானே வந்திருக்கு. மீட்டர்லேருந்து வந்திருக்கும். உங்க வீட்டுக்கு மீட்டர் கனெக்ஷன் வந்திருக்குல்ல, அது ஒரு போஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே. சில இடத்துல ஸ்டீலா இதுல குடுத்துருப்பாங்க. கம்பம் மாரி நிக்கும். அத நான் கேட்கல. நான் கான்கிரீட்லயே இருக்கு. பார்த்துருக்கீங்களா? என்ன டைப்ல எஸ் சார். குடுத்துருப்பாங்கன்னா, இப்படி ஆமா. இந்த ஷேப்ல இப்படி குடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காமிக்கிறேன். ஊனி வச்சிருப்பாங்க. கிளியர்? எஸ் சார். ஆ. அப்ப அது ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் கான்கிரீட் டைப் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல அது. ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அது ஒன் ஆஃப் த ப்ரீஷியஸ் கான்கிரீட் டைப் தான். அதுல உருவாக்கப்பட்டது தான். அதுக்கடுத்து நீங்க சென்னை இது மாரி முக்கியமான பெரிய, பெரிய மாநகராட்சிகள்லாம் போனோம்னா, பெரிய, பெரிய ஃப்ளைஓவர்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. பேமெண்ட்ஸ். ஓகே. அது மாரி பெரிய, பெரிய ரோடு வந்து மேம்பாலம் மாரி குடுத்துருப்பாங்க. இப்ப பாதி, பாதி இந்த டக்குனா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்டி, இப்டி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவங்களே கொண்டு வந்து ஒரு ஸ்பான் வந்து
கொண்டு வந்து அப்படியே கிரேன்ல வச்சு அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. போல்ட்னா கொடுத்து. இண்டஸ்ட்ரியிலே செஞ்சு கொண்டு வந்து. பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஆ. அப்ப அது வந்து ப்ரீசியஸ் கான்கிரீட்ல வரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்பேன அளவுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு, இந்த டெக்ஸ்லாப்ல ஆரம்பிச்சு எல்லாமே என்ன செஞ்சுருவாங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணிருவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன செய்வாங்க இங்க, இந்த வெர்டிகல் காலம்ஸ் சுத்தி தான் போடுவாங்க. பில்லர்ஸ் சுத்தி தான் போடுவாங்க. மத்த எல்லாமே ப்ரீசியஸ் கான்கிரீட் மூலமா நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க இங்கேயே. அப்ப இதெல்லாம் மாஸ் கான்கிரீட் ஒர்க். மாஸ் ப்ரீசியஸ் கான்கிரீட் ஒர்க். அப்ப குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் போல், ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கும் ப்ரீசியஸ் கான்கிரீட் பயன்படுது. அதே மாதிரி இது மாதிரி மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் ப்ரீசியஸ் கான்கிரீட் பயன்படுது. அப்ப இதுல 2 கேட்டகரி இருக்கா சார்னா இருக்கு. ஒண்ணு ப்ரீ டென்ஷனிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்குன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப ஒயர்ஸ வச்சுட்டு ஒரு மோல்டு இருக்கு. மோல்டுக்குள்ள ஒயர்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு கான்கிரீட்ட கொட்டுறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, இத நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் ஜாக் வச்சு. கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி. பண்ணிட்டு ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க, கான்கிரீட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள கொட்டிட்டு அத வந்து இது பண்ணுவாங்க. காய வைப்பாங்க. இது ப்ரீ டென்ஷனிங். அந்த ப்ரீ டென்ஷனிங் மூலம் இருக்கக்கூடியது தான் இந்த எலக்ட்ரிக்கல் போல், ரயில்வே ஸ்லீப்பர்ஸ். இதுமாரி மாஸ் கான்கிரீட் ஒர்க்குக்கு பயன்படுத்த என்ன செய்வாங்கன்னா, உள்ளுக்குள்ள டெண்டான்ஸ்லாம் வச்சுருவாங்க. வைக்கா டக்ட் வச்சிருப்பாங்க. டக்ட்டுக்குள்ள தான் ஒயர்ஸ்லாம் உள்ளுக்குள்ள இது பண்ணியிருப்பாங்க. டெண்டான்ஸ் வச்சிருப்பாங்க. வச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப கான்கிரீட்ட கொட்டிட்டாங்க. கான்கிரீட்ட கொட்டி காய வச்சுட்டாங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் எதுவும் பண்ணல. இப்ப காஞ்சதுக்கு அப்புறம், இப்ப என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நட்டெல்லாம் கழட்டிட்டு, அதுல வந்து ஹைட்ராலிக் ஜாக் வச்சு, இப்ப பிரஷர் குடுப்பாங்க. எப்ப? கான்கிரீட் போரிங் பண்ணி, அதுக்கப்புறம் குடுக்குறது. அப்ப அதனால தான் இது போஸ்ட் டென்ஷன்டு. போஸ்ட் டென்ஷன்டு. இது முன்னாடியே குடுக்குறோம். கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடியே குடுக்குறோம். அப்ப ப்ரீ டென்ஷன்டு. இது கான்கிரீட் கொட்டுனதுக்கு அப்புறம், போரிங் பண்ணி காய வச்சதுக்கு அப்புறம் குடுக்குறோம். போஸ்ட் டென்ஷன்டு கான்கிரீட். அப்ப 2 டைப் இருக்கு. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ப்ரீசியஸ் கான்கிரீட்க்கான டெஃபினிஷன் என்ன? அதுல என்ன டைப் இருக்கு? ஒவ்வொரு டைப்புக்கும் ரியாலிட்டில என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். இத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப கொண்டு போவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரேனா, நாளைக்கு ஒரு இடத்துல கேட்கறாங்க ப்ரீசியஸ் கான்கிரீட்னா, நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத கொண்டு போவோம். அவ்வளவுதான். ஓகே. அப்ப பார்த்துக்கிடுங்க. 2 செஷன் வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த செஷனோட சேர்த்து. ஓகே. இதெல்லாம் அழிச்சிருவோம். இப்ப நான் சென்டென்ஸ் குடுக்குறேன். தேவையில்லாத விஷயங்கள்லாம் எழுத வேணாம். என்ன எக்ஸாம்க்கு வேணுமோ, ரிவிஷன் பண்றதுக்கு என்ன வேணுமோ, அது மாரி எழுதுங்க. அதுவே நோட்ஸ் அதிகம் தான் வரும். ஓகே. இதுல ஒரு சில இடங்கள்ல சில விஷயங்கள் குடுக்கணும். அதெல்லாம் வந்து கேட்கலாம், கேட்காமயும் போகலாம். ஆனா வந்து எங்கேயாச்சும் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குங்கிறனால குடுப்பேன். அந்த இத சொல்லிருவேன். இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிருவேன். சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுங்க. சில லாஸஸ்லாம் வரப்போதுன்னா, ஒரு ப்ரீசியஸ் கான்கிரீட் லாஸஸ் வந்து ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன்லாம் மென்ஷன் பண்ணி இத நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுவேன். எங்க என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் கலர் மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கணும். இத ஓரளவு பார்த்தா போதும். இதான் மஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ். லேட்டா யார் வர்றது? வெயிட். டெஃபினிஷன் போட்டுக்கங்க. அதாவது pre-stressed concrete is the process of introducing initial compressive stress in concrete before loading. முன்னாடியே லோடு குடுக்குறோம்ல, அதான் இனிஷியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் பிஃபோர் லோடிங். லோடு குடுக்குறதுக்கு முன்னாடியே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் குடுக்குறது. அது கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி குடுக்கலாம். இல்ல கான்கிரீட் போரிங் பண்ணதுக்கு அப்புறம் குடுக்கலாம். நல்லா கவனிக்கணும். கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி குடுத்தா ப்ரீ டென்ஷனட். அதுக்கப்புறம் கான்கிரீட் போரிங் பண்ணி, அத காய வச்சு, அதுக்கப்புறம் சைட்ல கொண்டு வந்து, நம்ம வந்து ஏதோ ஒரு லோடு எடுக்கிற மாரி குடுக்குறோம். ரயில்வே ஸ்லீப்பர்னா, ரயில்வே மேல போகக்கூடிய ரயில் லோடு எடுக்கிற மாரி குடுக்குறோம். இதே போஸ்ட் டென்ஷன் அப்டின்னா, கான்கிரீட்னா போரிங் பண்ணிட்டு உள்ளக்குள்ள டெட் ஹேண்ட்ஸ்லாம் வச்சுருவாங்க. கான்கிரீட்னா போரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறம், அப்புறம் என்ன செய்றாங்க? ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? சைட்ல எந்த ஒரு பிரிட்ஜ் கட்ட போறோம் அப்டின்னா, அங்கே கொண்டு வந்து வச்சு லோடு குடுக்க போறாங்க. அப்ப லோடு குடுக்குறதுக்கு முன்னாடியே தான் இந்த ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன் 2மே நடக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்ப நெறைய பேர் என்ன செஞ்சுக்கிருவாங்க அப்டின்னா, அதாவது பிஃபோர் லோடிங் அப்டின்னு வச்சுக்கிட்டு, பிஃபோர் லோடிங்னா
நம்ம இதுல தானே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் குடுக்குறோம். ப்ரீ டென்ஷன்ல தானே. அப்ப போஸ்ட் டென்ஷன் வராதா? அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது நம்ப ஒரு சைட்ல அ பெ நீங்க கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் போரிங் பண்ணி, அத காய வச்சு, அத வச்சிருப்பீங்க ரெடியா. அதுக்கப்புறம் தான் சைட்ல எந்த பர்ப்பஸ்க்காண்டி கொண்டு வர போறோமோ லோட் எடுக்கிறதுக்கு அங்க கொண்டாந்து குடுக்க போறோம். அப்ப அதுக்கு முன்னாடியே தான் லோட்லாம் குடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரெஸ் தான் பண்ணிட்டோம். அப்ப நீங்க இதுல வந்து லோடு குடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ப்ரீசஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதான் எடுத்துக்கிறணும். அதுக்கு அடுத்து போஸ்ட் டென்ஷனுமே சைட்ல ட தேவையான சைஸ் ஆஃப் டென்டான்ஸ் வச்சுட்டு, நீங்க எல்லாமே போர் பண்ணி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சைட்ல கொண்டாந்து வைக்க போறீங்க. இல்ல சைட்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது இப்ப ஹைட்ராலிக் ஜாக் மூலமா ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறீங்க? அதுல லோட அலோவ் பண்ண போறீங்க. ஒரு வெஹிக்கிள்ஸ் போகப்போது, ஒரு ஃப்ளைஓவர் குடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பாலத்துல வெஹிக்கிள் செலவு பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் லோடு வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் ப்ரீ டென்ஷனா இருக்கட்டும், போஸ்ட் டென்ஷனா இருக்கட்டும், லோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த 2 விஷயம் பண்றோம். ப்ரீசஸ் பண்றோம். அதுல கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடியா, பின்னாடியாங்கிறது அது உள்ளவங்கள பத்தி பேசுறது. அத இந்த லோடிங் விஷயத்துல நீங்க எடுத்துக்க கூடாது. சார் கிளியர்? Yes, sir. அப்ப பிஃபோர் லோடிங்ன்னா, நம்ப சைட்ல கொண்டு வந்து ஒரு லோட் எடுக்க வைக்கிறோம். எதுக்காண்டி நம்ம ஸ்லீப்பர் ரெடி பண்றோம்? ரயில்வே ட்ராக் கீழ போட போறோம். மேல ரயில் ஓடப்போது. ரயிலோட லோட தாங்கணும். எதுக்காண்டி பெரிய பெரிய லார்ஜ் ஸ்பேன்ல ஸ்லாப் பேஸ் வந்து ரெடி பண்றோம், மேம்பாலங்களுக்குன்னா. அப்ப ஒரு ரயில்வே ட்ராக்ல கரெக்ட்டா கொண்டு போய் மேலாப்புல அந்த இத தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்லாப்ப வச்சு, அப்புறம் உன்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுல வெஹிக்கிள்ஸ் அதாவது டிராபிக் அலோவ் பண்ண போறோம். அப்ப இந்த டிராபிக் அலோவ் பண்ணும்போது அதோட வீல் லோடு அப்பதான் லோடே வரப்போகுது. ரயில் ரயில் மேல போனா தான் அப்பதான் லோடே வரப்போகுது. ட்ரெயின் மேல போப்போது. ரயில்ன்னு சொல்லக்கூடாது. ரயில்ங்கிறது தண்டவாளம் தான். அப்ப ட்ரெயின் மேல போம்போது தான் ரோடு வரப்போகுது. அப்ப லோடு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட். அது ப்ரீ டென்ஷனிங், போஸ்ட் டென்ஷனிங். அது கான்கிரீட் போரிங் பண்றதுக்கு முன்னாடி குடுக்குறோமா, பின்னாடி குடுக்குறோமா, அது உள்ளுக்குள்ள கான்செப்ட் வேறுபடும். டெஃபினேஷன்லாம் அப்படி எடுத்துக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப எழுதுங்க டெஃபினேஷன். அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் is the process of introducing initial compressive stress in concrete before loading to counteract. அதுக்கப்புறம் லோடு குடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸ கவுண்டராக்ட் பண்றதுக்கு அந்த மாரி முன்னாடியே லோட் குடுக்குறது. முதல்ல சொன்னதுதான். அப்படியே சென்டென்ஸா குடுக்குறேன். டு கவுண்டராக்ட் டென்சில் ஸ்ட்ரெஸ் எப்ப? எக்ஸ்டர்னல் லோடு வந்ததுக்கப்புறம் வர்றது. அப்ப லோடு வந்தாலும் என்ன செய்யும்? இப்ப சமநிலைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் பெண்ட் ஆகும். அப்ப நார்மல் ஒரு கான்கிரீட்டோட ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் கொஞ்சம் அட்வான்ஸ்டா செயல்படும். கூடுதலா லோட் எடுக்கும். கவுண்டராக்ட் டென்சில் ஸ்ட்ரெஸ் டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் புரொடியூஸ்டு பை எக்ஸ்டர்னல் லோட். எக்ஸ்டர்னல் லோட் புரொடியூஸ் பண்ணக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸ கவுண்டராக்ட் பண்ணிரும். புரொடியூஸ்டு பை எக்ஸ்டர்னல் அப்படியே நான் சொன்னதுதான். ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் இஸ் த ப்ராசஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்றது ப்ராசஸ் நிகழ்வு தான் இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட். ஆப் இன்ட்ரோடியூசிங் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணா இனிஷியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் பிஃபோர் லோடிங். லோடு வர்றதுக்கு முன்னாடியே இப்ப லோடு வந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? டென்சில் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், டென்சில் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுவோம். சார் கிளியர்? அதாவது லோடு வந்தா தான் சாக்கிங் அப்படின்னா வெர்டிகல் லோடு வருது அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழ டென்சில் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுவோம். லோடு வந்தா தான். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? Yes, sir. இப்ப லோடு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ரெஸ் குடுக்குறதுனால அது மேலாப்புல இப்படி வளையுதுல. ஓகே. அப்ப
இன்ட்ரோடியூசிங் இனிஷியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் பிஃபோர் லோடிங். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, லோடு குடுக்கறதுக்கு முன்னாடியே அதுல என்ன செய்றோம்? இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒரு கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப மேலாப்புல அமுக்குறதுனால. இப்ப ஒரு பாஞ்ச் இருக்கு. பாஞ்ச அழுத்துனா என்ன ஆகும் 2 பக்கம்? லைட்டாப்ல இப்படி இருக்கு ஆகும். சார் கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. அப்ப இனிஷியலா நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி, லோடு குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்றோம்? லோடு குடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸ கான்ட்ராக்ட் பண்றோம். சார் கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? Yes, sir. அவ்வளவுதான் சார். இதுதான் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட். ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்? இதுல 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். அப்ப எழுதிக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ். இப்ப டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரீ டென்ஷனட். ஏன்னா 2 இருக்கு. இப்பதான் சொன்னேன். ப்ரீ டென்ஷன்ட், போஸ்ட் டென்ஷன். கான்கிரீட் காஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் குடுக்குறோமா? இல்ல பிஃபோரா? ஆஃப்டரா? காஸ்டிங் ஆஃப் கான்கிரீட்க்கு பிஃபோரா குடுக்குறோமா? ஆஃப்டரா குடுக்குறோமா? இது ஒண்ணு தான் நமக்கு கீவேர்ட். அப்புறம் எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்லுவேன். இப்ப சின்ன சின்ன பீம்ஸ், ஸ்லிப்பர்ஸ், எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இது எல்லாமே ப்ரீ டென்ஷனட். பெரிய பெரிய பிரிட்ஜஸ், ஸ்லாப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் டென்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங்க போடுங்க. 1 அதிலே டெஃபினிஷன் பார்த்துருவோம் அப்படியே. ப்ரீ டென்ஷன். இந்த ப்ரீ டென்ஷனை பொறுத்தவரை ஸ்டீல் இஸ் டென்ஷனட் எப்ப? பிஃபோர் காஸ்டிங் கான்கிரீட். அப்ப இங்க பிஃபோர் காஸ்டிங் கான்கிரீட். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபேக்டரியில உருவாக்குறது தான். ஃபேக்டரி மேட் எலமெண்ட்ஸ் தான். ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட், ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன் ரெண்டுமே இண்டஸ்ட்ரியலைஸ் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. சைட்ல கொண்டாந்து போரிங் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெடி பண்ணி சைட்ல கொண்டு வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ற உத்தி தான். கனெக்ட் பண்ற உத்தி தான். அப்ப ஸ்லீப்பர்ஸ், electrical poles, beams, small type of beams, etc. அடுத்து போஸ்ட் டென்ஷனட் கான்கிரீட். போஸ்ட் டென்ஷனிங் இதை பொறுத்தவரை ஸ்டீல் இஸ் டென்ஷனட் காஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் காஸ்டிங் இல்ல ஆஃப்டர் கான்கிரீட் ஹார்டன். காஸ்டிங்னா பண்ணி கான்கிரீட் நல்லா இருந்ததுக்கு அப்புறம். இப்ப ஸ்டீல் இஸ் ஸ்டீல்னா நார்மல் ஆர்சிசில யூஸ் பண்ணக்கூடிய ராட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஹை டென்சல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா கீழே வரும்போது அதுக்கு நான் பாயிண்ட் கொடுக்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு கீழே. அங்க பார்க்கலாம். இங்க மேலோட்டமா என்னென்ன தெரிஞ்சுக்கிறேங்க. டென்ஷனட் ஆஃப்டர் கான்கிரீட் ஹார்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாப்ஸ், பிரிட்ஜஸ், எக்ஸெட்ரா. ஓகே. சில பேசிக் பெண்டிங் தியரிஸ் இருக்கு. அதனால லைட்டா எழுதிக்கிறேங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம அனாலிசிஸ்ல சொல்லிக்கலாம். சரி ஓகே. நான் உங்களுக்கு ரைட்டா சொல்றேன் அனாலிசிஸ்ல. சரி ஓகே, இங்கேயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். அதான் இங்க ஃபுல்லாவே எழுதுன மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காங்கிரீட் ப்ரீஸ்ட்ரெஸ் பண்றோம் சார். அப்போ வந்து அது ப்ரீ டென்ஷனோ போஸ்ட் டென்ஷனோ என்ன செய்யறோம் நம்ம? சைட்ல கொண்டு வந்து லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்றோம். டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்.
அப்படி அப்ளை பண்ணும்போது இப்ப எப்படி ஆகுது? இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அதாவது சும்மா ஓகே அப்படி ஆகுது. இப்படி ஆகும்போது உங்களுக்கு இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் மேல என்ன இருக்கும்? கீழ என்ன இருக்கும்? ஜஸ்ட் சொன்னது. சாரி ஜஸ்ட் சொல்லுங்க. மேல கம்ப்ரஷன், கீழ டென்ஷன். ஓகே. அதாவது இப்ப சாகிங் இருக்கு. இப்ப சாகிங்ல நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப கீழ என்ன இருக்கு? மேல என்ன இருக்கு? நார்மல் கான்கிரீட்டே வச்சிருக்கேன். லோட் அப்ளை பண்றேன். இப்படிதான் வளையுது. சாகிங் பெண்டிங் ஆகுது. இப்ப என்ன இருக்கும்? மேல வந்து என்ன செய்யுது? சுருங்குதா? அப்ப கம்ப்ரசிவ் நேச்சர் மேல இருக்கு. கீழ என்ன இருக்கும்? டென்சைல் நேச்சர் இருக்கும். கிளியரா? எஸ் சார். ஓகே. இது வந்து நார்மல் சாகிங்க்கு உள்ள எப்படி இருக்கு. இப்ப ப்ரீஸ்ட்ரெஸ் பண்றோம். ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இப்படி ஆகுது. இப்ப என்ன நடக்கும்? இங்க பாட்டம்ல டென்ஷன் இருந்துச்சு. மேல கம்ப்ரஷன் இருந்துச்சு. இங்க என்ன ஆகும்? கீழ கம்ப்ரஷன், மேல டென்ஷன் சார். கீழ கம்ப்ரஷன், மேல டென்ஷன் வருது. நார்மல் கேஸ்க்கு சொல்றேன் நான். இப்ப நார்மலா இப்படி ஆகும். இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பெண்டிங் தியரில ஒரு ஈக்குவேஷன் குடுத்திருப்பேன். வர்றேன் ஒவ்வொரு ஸ்டெப்பா வரேன். அதாவது M/I FR சிக்மா டிவைடட் பை Y E/R அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்கோம். அதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு லாஸ்ட் ஃபார்முலா அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, M/I FR சிக்மா B வகுத்தல் Y ஈக்குவல் டு E/R. இதுல இது 2யும் வச்சு M/I ஈக்குவல் டு சிக்மா B வகுத்தல் Y. அப்ப இந்த Y இங்கிட்டு வந்துச்சுன்னா Y/I ன்னு இருக்கும். இன்டு M இருக்கும். இது சிக்மா B. I/Yங்கிறது தான் நமக்கு என்னது? Z செக்ஷன் மாடுலஸ். அப்ப Y/I ன்னு இருக்கு. அப்ப M/Z ஈக்குவல் டு சிக்மா B அப்படின்னு படிச்சிருப்போம். சிக்மா B ஆர் Bன்னு படிச்சிருப்போம். கிளியர்? அப்ப எஸ் சார். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறோம்ல. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இப்ப நார்மலாவே ஒரு RCCA இருக்கு அப்படின்னா, இப்ப சாகிங் பெண்டிங் மொமெண்ட் இருக்குன்னா, அப்ப இதுல டாப் ஃபைபர்லயும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். டாப்லயும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பாட்டம்லயும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். டாப் மோஸ்ட் ஃபைபர் இந்த லேயர்ல மேக்ஸிமமா இருக்கும். ஓகே. இப்ப மேல சப்போஸ் கம்ப்ரஷன் கீழ டென்ஷன் அப்படின்னா, பெண்டிங் இன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து மோஸ்ட்டா இருக்கும். டாப் மோஸ்ட் ஃபைபர்ல நியூட்ரல் ஆக்சிஸ் மேல. அதே மாரி பாட்டம் மோஸ்ட் ஃபைபர்ல இதான் லாஸ்ட் லேயர். அதுல பெண்டிங் இன் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் மூலமா எப்படி RCCக்கு எடுத்தோமோ, அதே மாரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் குடுக்குறோம். லோட் அப்ளை பண்றது அடுத்தது. அப்பயும் இதே மாரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயும் பேசுவோம், கீழயும் பேசுவோம். அது கம்ப்ரஷன், டென்ஷன் இடத்துக்கு தகுந்த மாரி மாறுபடும் நான் சொல்றேன். அப்ப இப்ப நார்மலா வந்து டிசைன் ப்ரொசீஜர பொறுத்தவரை லோடு குடுக்கும்போது கீழ் நோக்கி வளையுது. கீழ் நோக்கி வளையும்போது வெர்டிகல் லோடு வர்றதுனால கீழ் நோக்கி வளையுது. காரணம் இருக்குல்ல அதுக்கு. இப்ப உங்களுக்கு வந்து சாகிங்க பொறுத்தவரை மேல கம்ப்ரஷன், கீழ டென்ஷன் சொல்றீங்க. அதே ப்ரீஸ்ட்ரெஸ்ஸ பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னா, மேல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? உள்ளுக்குள்ள என்ன செய்றீங்க? டென்ஷன் அப்ளை பண்றீங்க. டென்ஷன் அப்ளை பண்ணும்போது உள்ளுக்குள்ள உள்ள கான்கிரீட் என்ன செய்யும்னா, அந்த டென்ஷன் வந்து குடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளுக்குள்ள உள்ள கான்கிரீட்க்கு வந்து இதாகும். டிராவல் ஆகும். கா இப்ப வந்து உங்களுக்கு ப்ரீ டென்ஷன்ல எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஹை டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ் முன்னாடி பண்ணிட்டீங்க. காஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே. இப்ப கான்கிரீட்ட கொட்டுவீங்க. கான்கிரீட் இறுகும்போது அந்த ஸ்டீல் ஒயர்ல பட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸ உணரும். உணர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா, மேல் நோக்கி கொஞ்சம் லைட்டா வளையிற மாரி போகும். அது மேல் நோக்கி வளையாது. ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இப்படி மாறுமா? அதே மாரி மாறும். அதுக்குன்னு இப்படி அப்படி வளைஞ்சு கிடக்கும் அப்படின்னு இல்ல. பார்க்கறதுக்கு நேரா இருக்க மாரி ஃபீல் ஆகும். உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு மாறி இருக்கும். இன்டர்னல் பொசிஷனால இப்படி மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். சார் கிளியர்? எஸ் சார். அப்ப அப்ப நம்ம இப்ப இப்ப இத பார்க்கும்போது குடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? நார்மலா வரக்கூடிய இதுக்கு. நார்மலானா இப்படி பிளெயினா இருக்க மாரி எடுத்துக்கணும். அப்ப ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ லோட் பை ஏரியா. இது நார்மல். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் தான் என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள போய் பெண்டிங்க கிரியேட் பண்ணும்போது. அப்ப நார்மலா ஒரு பிசிசிக்கு என்ன சொல்லுவோம்? அதாவது மேல வந்து எனக்கு அ சிக்மா பி கம்ப்ரஷன். கீழ சிக்மா பி டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரஷன்னா எனக்கு மேல மைனஸு, கீழ பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த ஃபார்முலாவ என்ன சொல்லுவோம்? சிக்மா மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா, சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டூ என்ன செய்வோம்? பி பை ஏ பிளஸ் அ சிக்மா பி. அதாவது சிக்மா பிக்கு பதிலா என்ன போடுவோம்? எம் பை இசட் அப்படின்னு போடுவோம்.
அது சிக்மா மினிமம் வேணும் அப்படின்னா P/A மைனஸ் M/Z அப்படின்னு போடும். எப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ் சைனுக்கு தகுந்த மாதிரி. கிளியர்? எஸ் சார். இப்போ வாங்க. அப்ப இது வரையும் கரெக்ட் கிட்டத்தட்ட. இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ப்ரீ டென்ஷன்ல குடுக்குறோம். எக்ஸ்ட்ரா நார்மல் கேட்டகரியோட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் குடுக்குறோமா? முன்னாடியே குடுக்குறோமா? அத கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப முன்னாடியே குடுக்கும்போது, இப்ப மேல என்ன வந்துரும்னா டென்ஷன் வந்துரும். மேல டென்ஷன் வந்திருக்கிறதுனால என்ன ஆயிரும்? மேல பிளஸ் வந்துரும். அப்ப இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப அதாவது அதே மாரி மேல பிளஸ் M/Zன்னு வந்துரும். கீழ மைனஸ் M/Zன்னு வந்துரும். நார்மல் கேட்டகரிக்கு மேல மைனஸ் M/Z இருக்கும். கம்ப்ரஷனால கீழ M/Zன்னு வரும். இதனால தான் ப்ரீசியஸ் கான்கிரீட்ல நீங்க காலேஜ்ல படிக்கும்போது அனாலிசிஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு இதுல ப்ரீசியஸ் கான்கிரீட் குடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் V/A அதுக்கு அடுத்து நார்மலா உள்ளுக்குள்ள பெண்டிங் எப்படி வரும்? மேல கம்ப்ரஷன், கீழ டென்ஷன். அப்ப மேல வந்து உங்களுக்கு மைனஸ் M/Z கீழ வந்து பிளஸ் M/Z. அப்ப முன்னாடி குடுக்கக்கூடிய ப்ரீசியஸ நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, மேல வந்து பிளஸ், கீழ மைனஸ், அப்ப மேல M/Z கீழ வந்து மைனஸ் M/Z. அப்ப மொத்தமா எழுதும்போது P/A பிளஸ் ஆர் மைனஸ் M/Z அதுக்கு மைனஸ் ஆர் பிளஸ் M/Z. அதாவது V/A பிளஸ் M/Z மைனஸ் M/Z. அதுக்கு அடுத்து V/A மைனஸ் M/Z பிளஸ் M/Zன்னு படிச்சிருப்பீங்க. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதானே சொல்றேன்? எஸ் சார். இதெல்லாம் அப்படியே ரொம்ப குழப்பிக்க வேணாம். இதெல்லாம் அனாலிசிஸ்ல படிக்கணும். அடுத்து வந்து அனாலிசிஸ் இப்ப 3 கேட்டகரி அத நடத்தணும். இப்ப கோடல் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்புறம் இதுல இருந்து ஒரு சில டெஃபினிஷன்ஸ் யார் யார் வந்து என்னென்ன குடுத்திருக்கா? பிரேசினேட், ஹாயர்ஸ், மேக்னல் எல்ஸ் இலியம்ஸ்கல் சிஸ்டம், மேக்னல் ஃபிளாட்டன் சிஸ்டம் அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்கு. இவங்களெல்லாம் பத்தி பேசி முடிச்சிடணும். அவங்களெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அனாலிசிஸ். அனாலிசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ் அதோட முடியும். இதான் இதுல இருக்கக்கூடிய அவுட்லைன். அதனால ஜஸ்ட் இத லைட்டா மைண்ட்ல வச்சுக்கிருங்க. நான் அனாலிசிஸ் வரும்போது சொல்றேன். இப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சொல்லும்போது சொல்லிடணும். அப்பதான் புரியுங்கிறதுக்கான சொன்னேன். ஓகே. அங்கே படம் தான் வரைவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறான்னு தெரியல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபார்முலா கேட்டு ப்ராப்ளம் வேணா கேட்கலாம். அது ப்ராப்ளம் என்ன இப்ப கேட்கறதுல. பெரிய ப்ராப்ளமா தான் வரும். வெயிட் அப்படியே அழிச்சிருவோம். இப்ப நீங்க தியரியே எழுதிக்கிறங்க. ஓகே. இதுல என்ன செய்றீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் போடுறதுக்கு முன்னாடி நோட்ன்னு போட்டு ஒரு விஷயம் எழுதுங்க. அதாவது இதுவரை கொண்டு வந்திருக்கேன். நோட்ன்னு போட்டு 1948ல ஃபர்ஸ்ட் இந்தியாவுல அசாம் தான் ப்ரீஸ்ட்ரெஸிங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இத கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுலன்னு சொல்லல. வெளிலலாம் எப்பயோ கண்டுபிடிச்சுட்டாங்க. கீழனா நான் சொல்லுவேன். நெறைய சயின்டிஸ்ட்ட பத்தி. நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் அசாம் ப்ராஜெக்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. அதோட டீடைல்டா போவேனா, அசாம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் introduced pre-stressing in India. ஓகே. இப்ப ஹிஸ்டரி ஆஃப் pre-stressing எழுதிக்கிறேங்க. இதெல்லாம் லைட்டா பாத்துக்கக்கூடிய கேட்டகரி. ஹிஸ்டரி ஆஃப் pre-stressing. இதுல வந்து சரி ஓகே. நான் ஹிஸ்டரி ஆஃப் pre-stressing போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் ஆகக்கூடிய விஷயத்தை விட்டுறேன். ஓகே. சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து அதோட வரலாறை பத்தி பேசியிருப்பான். அதெல்லாம் நம்ம தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாவே இம்பார்ட்டன்டா எழுதிடணும் சார்.
சார் இம்பார்ட்டன்டா எழுதிடுறேன் ஸ்ட்ரெயிட்டா. இது ஹிஸ்ட்ரிக்குள்ள தான் வரும். 3 சயின்டிஸ்ட் சொன்னேன். ஒவ்வொரு ப்ராசஸ பத்தி தான் பேச போறோம். ஹாயர் சிஸ்டம், லீ எம்சிகால் சிஸ்டம், மேக்னல் பிளாட்டன் சிஸ்டம், அதுக்கடுத்து பிளேஸ்மென்ட் சிஸ்டம். ஹிஸ்டரி ஆஃப் பிரிஸ்டசி. இப்ப எழுத போறது வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்டிருக்கான். பிரிஸ்டசி. ஓகே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரேசினட். ஓகே. ஈக்குவன் பிரேசினட், ஃபாதர் ஆஃப் பிரிஸ்டஸ் காங்கிரீட். ஓகே, அவர்தான். அப்புறம் பிரிஸ்டஸ் காங்கிரீட்டோட ஃபாதர் யார் சார் அப்படின்னா ஈக்குவன் பிரேசினட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிரேசினட் சிஸ்டம் கொடுங்க. பிரேசினட் சிஸ்டம். எது தேவையோ அதுக்கு தான் எழுதணும். ஹிஸ்டரியில பொறுத்தவரை தேவையானதுக்கு தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இவரோட வேற இவர் என்னன்னா ஃபாதர் ஆஃப் பிரிஸ்டஸின் பிரிஸ்டஸ் காங்கிரீட்னு சொல்றாங்க. அப்ப எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு பாயிண்ட். அப்ப ஈக்குவன் பிரேசினட் இஸ் ஃபாதர் ஆஃப் பிரிஸ்டஸ் காங்கிரீட். ஓகே, அடுத்து எழுதிக்கிறேங்க. இதுல தேவையான விஷயங்கள் தான் எழுதணும். அதுலயும் இப்ப எழுத போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பிரேசினட் சிஸ்டத்தை பொறுத்தவரை இவர் வந்து என்ன யூஸ் பண்ணார் அப்படி ஃபர்ஸ்ட் இது வந்து இதோட எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா போஸ்ட் டென்ஷனிங். அதே எழுதி. அதாவது பிரேசினட்டா இருக்கட்டும், மேக்னல் பிளாட்டனா இருக்கட்டும், லீ எம்சிகலா இருக்கட்டும், 3 பேருமே போஸ்ட் டென்ஷனிங் தான் பத்தி பேசியிருக்காங்க. ஒருத்தர் ஹோயர் டென்ஷன் மெத்தட் சொல்லுவாங்க, ஹோயர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ஹோயர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டென்ஷனை பத்தி பேசிருக்கு. மத்த எல்லாமே போஸ்ட் டென்ஷன். இதோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்ப எக்ஸ்பெரிமெண்டட் இன் போஸ்ட் டென்ஷனிங் கொடுக்குறேன். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எது கொடுத்துருக்காருன்னா போஸ்ட் டென்ஷனிங் மெத்தட் தான். ரிசர்ச் காங்கிரீட்ல போஸ்ட் டென்ஷனிங் டைப் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஹோயர் பார்த்தீங்கன்னா ப்ரீ டென்ஷனிங் டைப். அப்ப experimented in post tensioning. Post tensioning. அதுக்கடுத்து யூஸ்டு கோணிகள் வெஜ்ஜுபால் ஆங்கரேஷன் கொடுக்கணும். யூஸ்டு இந்த வார்த்தையும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவர் பயன்படுத்தும் போது எண்டுல ஒரு வெஜ் யூஸ் பண்ணுவோம், கோனிக்கல் வெஜ். அதே வந்து உங்களுக்கு மேக்னல் பிளாட்டன் சிஸ்டம் பொறுத்தவரை ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. அங்கே பிளாட்டா இருக்கக்கூடிய வெஜ் யூஸ் பண்ணுவோம். இங்க கோன் டைப் வெஜ் யூஸ் பண்றோம். மேக்னல்ல உங்களுக்கு பிளான்ட் வெஜ் டைப் யூஸ் பண்ணுவாங்க. அதே லீ எம்சிகால்ல நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே எக்ஸாம்ல பொறுத்துக்கல கேட்டிருக்கு. எந்த மெத்தட்ல என்ன பயன்படுத்துறோம்? அந்த வெஜ் வந்து கோன் டைப் வெஜ் சாரி பிளாட் வெஜ் யூஸ் பண்றோம், கோனிக்கல் வெஜ் யூஸ் பண்றோம், நட் அண்ட் ஃபோல்டு யூஸ் பண்றோம். ஒவ்வொன்றுக்கும் லீ எம்சிகால்ல நட் அண்ட் ஃபோல்டு, மேக்னல் பிளாட்டன் சிஸ்டம்ல நம்ம பிளாட் வெஜ் யூஸ் பண்றோம். அதே வந்து இப்ப பிரேசினெட்ல கோனிக்கல் வெஜ் யூஸ் பண்றோம். இதையும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். யார் யாரு என்ன மெத்தடுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷனா போஸ்ட் டென்ஷனா அது கேட்டாச்சு. உங்க பயன்படுத்தக்கூடிய மெத்தடுல எண்டுல ஹைட்ராலிக் பிரஷர் குடுக்குறோம்ல, அதுல யூஸ் பண்ணக்கூடிய வெஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்புன்னு சொல்றோம்ல, அது என்ன? என்ன டைப்? பிளாட்டா, கோன் டைப்பா, இல்ல வெஜ்ஜே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் நட் அண்ட் போல்ட் வச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி. சார் கிளியர்? எஸ் சார். அப்ப யூஸ்டு கோனிக்கல் வெஜ் ஃபார் ஆங்கரேஜ். ஆங்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹைட்ராலிக் ஜாக் வச்சு பிரஷர் கொடுப்பாங்க. அதான் போஸ்ட் டென்ஷனிங் சொல்லிட்டேன். அது விலகிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆங்கரேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப பாப்புலர் மெத்தட், ஒரு லைனே போதும் சென்டென்ஸா போக வேண்டியதுல.
பாப்புலர் மெத்தட் நோத்தி போட்டுக்கோங்க. பாப்புலர் மெத்தட். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சார் இதெல்லாம் பாராகிராஃப் மாதிரி இருக்கும் பெருசு பெருசா. அதுல வந்து நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் குடுக்குறேன். தேவையான விஷயம் மட்டும் குடுக்குறேன். ஏன்னா இன்னும் பார்க்க வேண்டியது நெறைய இருக்கு கிறிஸ்டஸ் கான்கிரீட்ல. அப்ப ரிவிஷன் பண்ணும்போது இங்க தண்ணீரிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்காண்டி. அதுக்காண்டி தான் குடுக்குறேன். அதுக்கடுத்து எழுதிக்கங்க சார். அதுக்கடுத்து ஆ இதுல வந்து எத்தன ஒயர் வந்து டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, 32 ஒயர்ஸ் வந்து டென்ஷன் பண்ணும். அப்ப 32 நம்பர்ஸ் ஆஃப் ஒயர் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். பர்ட்டிகுலரா அதிகமா 32 ஒயர்ஸ்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க புக்ல. அந்த வார்த்தை தான் குடுக்குறேன். அப்ப மல்டிபிள் ஒயர்ஸ் வந்து அதான் டெண்டான்னு சொல்லிட்டேன் போர்ஷன்ஸ் நீங்க. பல ஒயர்ஸ் தொகுக்கப்பட்டது தான் டெண்டா. அப்ப இப்ப நார்மலா இங்க வந்து இது எப்படி உங்களுக்கு சொல்றது? ம் இந்த சிஸ்டம் லேப்டாப்னா இருக்கு அப்படின்னா, அது சார்ஜர்னா பார்த்துருக்கீங்களா? தடிமனா ஒயர் இருக்கும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரிதலா இருக்கா? எஸ் சார். அந்த ஒயரோட மேல் எப்படி இருக்குன்னா, இப்ப நல்லா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர இது பண்றதுக்காண்டி மேல வந்து மோல்டு பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. அந்த மோல்டு தான் போஸ்ட் டென்ஷனிங்ல டக்ட். உள்ளுக்குள்ள அந்த அத அறுத்துட்டு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காப்பர் ஒயர் இருக்கும். காப்பர் ஒயர் இருக்குன்னா, ஒரே கம்பி மாரி இருக்காது. உள்ளுக்குள்ள நெறைய இது த்ரெட்டிங்ல இருக்கும். அத நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா, நார் நாரா வரும். கிளியர்? அடுத்து என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஆ அதே மாரி அந்த அளவுக்கு சின்னமா இருக்காது. கொஞ்சம் டயாமீட்டர் கூட இருக்கும். அப்ப அதே மாரி ஒரு 32 ஒயர் எப்படி இருக்குன்னா, த்ரெட் பண்ணி, அதுக்கு மேல டக்ட்ட வச்சு பொருத்தியிருப்பாங்க. போஸ்ட் டென்ஷனிங்ல. அதுக்கப்புறம் நான் வெளில வச்சு நம்ம பிரஷர குடுப்போம். சார் கிளியர்? இப்ப புரிதலா இருக்கா? எஸ் சார். அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது மல்டிபிள் நம்பர் ஆஃப் வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பர்ட்டிகுலர் 32 வயர்ஸ் எழுதிக்கிறங்க. 32 வயர்ஸ் கேன் பி டென்ஷன்ட் அட் எ டைம். ஒரே நேரத்துல 32 வயரையும் டென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப டிக்கெட்டு. அதுக்கடுத்து இதுல லாஸஸ் எப்படி சார் இருக்கும்? இதையும் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பார்க்கக்கூடிய 4 மெத்தட்ஸ்ல லாஸஸ் வந்து பிரேசிங்க்கு எப்படி இருக்கும்? லோ லாஸஸ் அக்கர்ஸ்னு போடுங்க. அதான் பாப்புலர் மெத்தட். ஓகே. இத எக்ஸாம் ரிலேட்டடா கேட்டது சொல்றேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த கோனிக்கல் வெஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பொறுத்துக்கள குடுத்துருக்கான். அதே மாரி பிரேஸ்லெட் மெத்தட் வந்து போஸ்டல் சேவிங் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கான். அதுக்கு 32 வயர்ஸ் வந்து கேட்ட மாரி ஞாபகம் இருக்கு. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. லைட்டா ஞாபகம் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ஓகே. அப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இங்க எல்லாமே பார்க்கணும். எல்லாம் ஒரு லைன் மாரி தானே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து. சார் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சார். 2வது. 2வது என்ன சார் அப்படின்னா, மேக்னல் பேட்டர்ன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மேக்னல் சிஸ்டம் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவரை எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, மோஸ்ட் வைட்லி யூஸ்டு அண்ட் பாப்புலர் சிஸ்டம் எழுதிக்கணும். ஓகே. மேக்னல் சிஸ்டம். மேக்னல் சிஸ்டத்த பொறுத்தவரை டெவலப்டு பை மேக்னர். அது என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட்ரோ மேக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம்னா தெரிய வேண்டியதில்ல. நான் லைட்டா நோட்ஸ் குடுக்குறேன். டெவலப்டு
கேஸ்டவ், மேக்னால் எங்க யூஸ் பண்றாங்கன்னா யூசரின் போஸ்ட் டென்ஷனிங். இவரும் போஸ்ட் டென்ஷனிங் தான். ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். பொறுத்துகளை கேட்பான். போஸ்ட் டென்ஷனிங் எல்லா சயின்டிஸ்ட் நேமையும் கொடுத்து யார் யார் எதுக்கு பேசியிருக்காங்க டென்ஷனிங். ஓகே, இது ஒரு எண்ட் ஆங்கரேஜ். எண்ட்ல ஆங்கரேஜ் பண்ணுவோம்ல, அது என்ன டைப்ல வந்து வெஜ்ஜி கொடுப்போம், அதை ஆப் அடிப்போம் அப்படின்னா எண்ட் ஆங்கரேஜ் வந்து பிளாட் வெஜ் சிஸ்டம். நான் கொடுக்குற மாதிரி நோட்ஸ் எழுதிக்கிறேன். பிளாட் வெஜ் சிஸ்டம். இங்க மேல கோனிக்கல், இங்கே இதுல பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க சிஸ்டம். இப்போ வந்து இதுல வந்து அங்க 32 ஒயர்ஸ் வந்து அட் டைம்ல சாரி இது பண்றோம்னு சொன்னோம், டென்சைல் பண்றோம்னு சொன்னோம், டென்ஷனடு அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து 2 ஒயர்ஸ் அட் டைம்ல டென்சைல் பண்ணும். இது சொல்லி 2 wires tensioned at a time. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. மேக்னல் சிஸ்டம்ங்கிறது போர்ஷன்ஸ்ல பயன்படுத்துறோம், அதுக்கடுத்து எண்ட் ஆக்குனது பிளாட் வெஜ் ஷேப் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாசஸ் பொறுத்தவரை அங்கே லோ லாசஸ் தான் அக்கர் ஆகும்னு சொன்னோம். இனிஷியலா ஹையர் லாசஸ் இருக்கும், லேட்டரலா போக போக லாசஸ் வந்து எஃபெக்டிவா கண்ட்ரோல் ஆயிரும், கண்ட்ரோல்டு எஃபெக்டிவ்லி. ஆனா இனிஷியலா லாஸ் அதிகமா இருக்கு. அப்ப எழுதிக்கிறேங்க, initially higher losses later controlled effectively. Okay. அதுக்கு DMC கால் சிஸ்டம் போட்டுக்கிறீங்க. இவரும் போஸ்ட் டென்சிங் தான் பேசியிருப்பாரு. ஆனா இருக்கிற ஓல்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, சில புக்ல வந்து 400 வருஷம் பழமையான மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து வருஷம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஓல்டர் மெத்தட் தான் கொடுத்துருப்பான். அதனால 400 மென்ஷன் பண்ண வேணாம் பர்டிகுலரா, அதாவது ஒன் ஆஃப் த ஓல்டர் மெத்தட்னு போட்டுக்கிறாங்க. இதை நான் கேட்க போறதில்ல, இருந்தாலும் ஓல்டர் மெத்தட்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு, வருஷம் மென்ஷன் பண்ண போறதில்ல. ஓகே, அது எண்ட் ஆங்கரேஜ். இங்க எப்படி சார் இருக்குன்னா, இங்க வந்து வெஜ்ஜினா கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் நட் அண்ட் போல்ட் தான் பயன்படுத்துறோம். அவ்வளவு நீட்டா நோட்ஸ் இப்ப கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பாராகிராஃபா இல்லாம எடுத்தோடனே இதை வந்து ஓல்டர் சிஸ்டம் போஸ்ட் பயன்படுத்துறோம், இங்க நட் அண்ட் போல்ட் இருக்கு, இல்ல கோனிக்கல் வச்சிருக்கு, இல்ல லாசஸ் வந்து மினிமம் தான் இருக்கு, இல்ல இனிஷியல் லாஸ் இருக்கும், அப்புறம் கம்மியாகும் அப்படின்னு பாயிண்டா கொடுத்துருக்கேன். எப்பயுமே மறக்க கூடாதுங்கிறதுக்காண்டி, யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காண்டி. ஓகே, நட் அண்ட் போல்ட் சிஸ்டம் கொடுங்க. ஓகே, இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 32 ஒயரா, அடுத்த 2 ஒயர் பார்த்தோமா மேக்னல் பிளாக்கன் சிஸ்டம்ல. இப்ப லிஎம்சிகல் சிஸ்டம்ல என்ன செய்வோம் அப்படின்னா, அட் எ டைம்ல ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆடு கொடுத்துருவோம், சரி ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, வெளில இது பண்ணியிருப்பாங்க, நட்டு வச்சு போல்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அடுத்த கம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நட்டு வச்சு போல்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அட் அ டைம்ல என்ன செய்ய முடியும், ஒரு இதுக்கு தான் நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியும், இங்க உள்ளதையும் தனித்தனியா வச்சு கொடுக்க முடியாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க, அட் அ டைம்ல ஒண்ணுக்கு தான் கொடுக்க முடியும். சார் கிளியர்? Yes, sir. அப்ப சிங்கிள் ஒயர் டென்ஷனட் அட் ஏ டைம். அதுக்கடுத்து யூஸ்டு மெயின்லி ஃபார் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் உட்டன் பீம்ஸ். அதிகமா
ப்ரீஸ்ட்ரெஸிங் வுட்டன் பீம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து அப்ளைடு போஸ்ட் டென்ஷனிங். ஓகே. அதுக்கடுத்து மேல பார்த்த 3 இதுவுமே போஸ்ட் டென்ஷனிங் தான். அதுக்கடுத்து எங்கே மெயினா யூஸ் பண்றோம்னா, வுட்டன் பீம்ஸ்ல வந்து ப்ரீஸ்ட்ரெஸிங் பண்றோம் அப்டின்னா, அந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு சொல்றேன். அதெல்லாம் பழைய காலத்துல பயன்படுத்துவாங்க. இப்பலாம் கான்கிரீட் தான். பழைய காலங்கள்ல அத பண்ணுவாங்க. ஓகே. இப்ப அடுத்து அ அடுத்து என்ன சார் அப்டின்னா, ஃபோயர் சிஸ்டம். இது கொஞ்சம் இம்பார்டன்ட் சிஸ்டம். ஏன்னா, ஆல்ரெடி போஸ்ட் டென்ஷனிங் பத்தி பேசுறதுக்கு 3 பேர் சொல்லியிருக்காங்க. 3 பேர பத்தி பேசியாச்சு. ஆனா ப்ரீ டென்ஷனிங் பத்தி பேசுறதுக்கு இவர் ஒருத்தன் தான். அதனால என்ன கேட்பாங்க அப்டின்னா, இன்னைக்கு அந்த ஆப்ஷன் தனியா தெரியும். கொஸ்டின் கேட்கும்போதோட பொறுத்துக்க கேட்டாலும், நீங்க ஃபர்ஸ்ட் ஹோயர நீங்க டிக் பண்ணிட்டாவே, மத்த எல்லாத்துக்கும் ஆன்ஸர் அதிலேயே கரெக்ட்டா வந்துரும். ஓகே. அப்ப ஹோயர் சிஸ்டம் போட்டுக்கிறேங்க. ஆ ஃபோர்த் ஒன். ஹோயர் சிஸ்டம். அதாவது ஹோயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டூ பி வொர்க்டு ஆன் ப்ரீ டென்ஷனிங். ப்ரீ டென்ஷனிங்காண்டி ஃபர்ஸ்ட் வொர்க் பண்ணவரு ஹோயர் சிஸ்டம் தான். சரி ஹோயர் தான். அப்ப ஹோயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டூ பி வொர்க்டு ஆன் ப்ரீ டென்ஷனிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ப்ரீ டென்ஷனிங். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, ஃபோயர் லாங் லைன் மெத்தட். அவ்வளவுதான் 2டே பாயிண்ட் தான். அப்ப ஆல்சோ நோன் அஸ் இவர் பேரே வச்சிருப்பாங்க அதுக்கு. ஏன் மத்ததுக்கு வைக்கல அப்படின்னா, 3 பேரும் போஸ்டர்ஸ் நீங்க முன்னாடி பேசியிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்க பேரையும் வைக்க முடியாது. அதனால இங்க ஹோயர பத்தி ஒருத்தர் தான் பேசுறதுன்னா அவர் பேரை வச்சிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் சயின்டிஸ்ட் ஒண்ணு உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க பேரை வச்சுருவாங்க. இப்ப ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறீங்க. மோர் ஸ்கேல் மெத்தட் மோர் ஸ்கேல் யூஸ் பண்றீங்க. அப்ப மோரோட பேர் அத அடைச்சுதான் இருக்கும். சாரி சேர்த்திருக்கும். இதே மாரி எங்கெங்கன்னா சயன்ஸ் ஓரியன்டா இப்ப ஓம்ஸ் லா படிக்கிறீங்க. இப்போ அவரோட பேரே அதுல வச்சிருப்பாங்க. அதான் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா. இது எலக்ட்ரிக்கல்லாம் படிச்சிருப்பீங்களா? அதே மாரி எல்லா இடத்துலயுமே, சிவில்லயுமே சொல்றேன். அவங்க பேர வச்சிருப்பாங்க. ஸ்டோக்ஸ் லா நம்ம படிக்கிறோம்ல. டார்சி லா. அப்ப எழுதிக்கிறங்க. இதோட நேம் என்ன அப்டின்னா, ஆல்சோ நோன் அஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹோயர் லாங் லைன் மெத்தட். அவ்வளவுதான். அதுக்கடுத்து பொதுவா வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து போறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஆர்சிசி இருக்கு அப்டின்னா, அதுலயும் ரெயின்போர்ஸ்மென்ட் குடுத்திருக்கும். அதே மாரி ப்ரீசியஸ் கான்கிரீட்லயும் ரெயின்போர்ஸ்மென்ட் இருக்கு. ஹை டென்சைல் டென்டான்ஸ் ஆர் ஸ்டீல் வைர்ஸ் பயன்படுத்துறோம். சரி ஓகே. இதெல்லாம் ஓகே தான். அப்ப 2லயுமே ஸ்டீல் இருக்கு. ஆனா ஆர்சிசில வந்து ஸ்டீல் வந்து பேசிவ் ரோல் எடுக்கும்.
அது என்ன சார் பேசிவ் ரோல் அப்படின்னா, லோடு குடுக்கும்போது தான் ஸ்டீலு தன்னுடைய வேலைய செய்வான். லோடு இருக்கக்கூடிய வேலைய செய்வான். அது கம்ப்ரஸ் ஜோன்ல குடுத்திருக்கோமா, டென்ஷன் ஜோன்ல குடுத்திருக்கோமா, என்ன வேலைக்காண்டி எந்த ஜோன்ல குடுத்திருக்கோமோ அத செய்வான். அப்ப பேசிவ் ரோல் அவன். ஆனா ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் அப்படி இல்ல. ஆக்டிவ் ரோல். லோடு குடுக்கறதுக்கு முன்னாடி தான ஸ்ட்ரெஸ் குடுத்து அந்த ஸ்டீலுக்கு வேலை குடுத்துருக்கான். அவன் ஆல்ரெடி எப்படி இருப்பான்னா, அவன் ஸ்ட்ரெஸ்டா தான் இருப்பான். ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ங்கிறது ஆக்டிவ் ரோல்ல இருக்கும். ஆர்சிசிங்கிறது ஒரு பேசிவ் ரோல்ல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ். இப்ப ஸ்டீல் பிளே பேசிவ் ரோலிங் இன் ஆர்சிசி. அதே ஸ்டீல் பிளேஸ் ஆக்டிவ் ரோலிங் இன் பிஎஸ்சி. ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட். கிளியர்? Yes, sir. எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு மாரி அசசரீசன் மாரி கேட்டான் அப்படின்னா அடிச்சிரலாம். எல்லாமே எழுதிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஏன்னா நோட்ஸ் ரைட்டா எழுதி வச்சுக்கிறேன். வைக்கிறது. டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங். டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் வந்து குடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் குடுக்குறேன். இதான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. நான் புக்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுக்குறேன். ரைட்டா. அத கிளாசிஃபிகேஷன் மாரி போட்டுருக்கோம். மேலோட்டமா இதெல்லாம் எழுதிக்கிறோம்னா, ரொம்ப இன்டெப்த்தா போயிறக்கூடாது. இன்னைக்கு. இப்ப ஏன்னா இனிமே கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லப்போறோம். கோடல் ப்ரொவிஷன் முடிச்சுட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 30% முடிச்சாச்சு மாரி. அடுத்து வந்து அனாலிசிஸ் தான் பார்க்கணும். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஹைட்ராலிக் ப்ரீஸ்ட்ரெஸிங். நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம்ல சார். இந்த ஸ்டீல் டென்டான்ஸ் ஆர் ஸ்டீல் ஒயர்ஸ்க்கு வந்து ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷன்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம்ல. அது ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றது ஹைட்ராலிக் மிஷின்ஸ் மூலமா குடுக்குறோமா, இல்ல மெக்கானிக்கலா குடுக்குறோமா, இல்ல தெர்மோ எலாஸ்டிக் குடுக்குறோமா, கரண்ட் மூலமாவே குடுப்பாங்க. ஆன் பண்ணிட்டுருவாங்க. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கெமிக்கல் மூலமா குடுக்குறோமா அப்படின்னு ஒரு ஒரு ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் இதுல இருக்குது. அதான் டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங்னு குடுக்குறேன். மேஜர் டைப்னு பார்த்தா ப்ரீ டென்ஷன், போஸ்ட் டென்ஷன் தான். கிளியர்? ஹைட்ராலிக் Yes, sir. ப்ரீஸ்ட்ரெஸிங். நான் குடுக்குற நோட்ஸே கன்சாலிடேட் பண்ணி தான் குடுக்குறேன். 2 பாயிண்டா. நான் குடுக்குற பாயிண்ட் அட்லீஸ்ட் லைட்டா வாசிச்சுக்கிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ப்ரீஸ்ட்ரெஸிங். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒவ்வொன்லயும் 2 குடுக்குறேன். ஓகே. இதுக்கு தகுந்த மாரி. அப்ப ஹைட்ராலிக் ப்ரீஸ்ட்ரெஸிங்க பொறுத்தவர, ப்ரீஸ்ட்ரெஸிங் இஸ் அப்ளைட் யூசிங் ஹைட்ராலிக் ஜாக். அவ்வளவுதான். அது வார்த்தையிலே இருக்கு. ஹைட்ராலிக் ஜாக் மூலமா ப்ரீஸ்ட்ரெஸ் பண்றோம் டென்டான்ஸ் ஆன் ஸ்டீல் ஒயர்ஸ்க்கு அப்படின்னா, அது ஹைட்ராலிக் ப்ரீஸ்ட்ரெஸிங். அப்ப இட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வைட்லி யூஸ்டு மெத்தட். எல்லா இடத்துலயும் ஹைட்ராலிக் மூலமா ப்ரீஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ப்ரீஸ்ட்ரெஸிங் இஸ் அப்ளைட் using a hydraulic jack. அதுக்கடுத்து it is one of the most effective and widely used method. இதெல்லாம் லைட்டா பாத்துக்கிறோம். used method. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து 2வது மெக்கானிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸிங். நீங்களோட கலர் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறீங்க ஹெட்டிங். அப்பதான் படிக்க நல்லா இருக்கும். இது ஒரே லைன் தான். மெக்கானிக்கல் டிவைசஸ். உதாரணத்துக்கு ஸ்க்ரூ, வெயிட் இது மூலமா என்ன செய்வோம்னா ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதான்.
அப்ப ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் is applied using mechanical devices such as levers, screws or weights. இப்போ மெக்கானிக்கல் மூலமா நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது மெக்கானிக்கல் ப்ரெஸ். இது லைட்டாக பார்த்துக்கிடுங்க. சும்மா அப்படி வாட்சிட்டு சப்போஸ் கேட்டால், வாய்ப்பு கம்மி கேட்டால். அடுத்து தெர்மோ எலாஸ்டிக் ப்ரீஸ்ட்ரெஸிங். ப்ரீஸ்ட்ரெஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஹீட்டிங் த ஸ்டீல் டெண்டான்ஸ். அப்போ எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்து, அதான் ஹீட்டிங் த ஸ்டீல் டெண்டான்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. அப்போ கூல் பண்ணும்போது ஸ்டீல் கான்ட்ராக்ட் ஆயிரும். அப்போ ப்ரீஸ்ட்ரெஸிங் காங்கிரீட். அது முன்னாடியே கரண்ட் கொடுத்துருவாங்க, அப்போ ஹீட் ஆகும். கூல் பண்ணும்போது நமக்கு கான்ட்ராக்ட் ஆகி காங்கிரீட் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்போ எழுதிக்கிறங்க, 2 பாயிண்ட் எழுதிக்கிறோம் அதை. ஓகே, தெர்மோ எலாஸ்டிக் ப்ரீஸ்ட்ரெஸிங். ஓகே, அப்ப ப்ரீஸ்ட்ரெஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை induced heating the steel tendons by passing electrical currents. I get on cooling the steel contracts creating ப்ரீஸ்ட்ரெஸ் in concrete. ஓகே, அடுத்து fourth one, chemical ப்ரீஸ்ட்ரெஸிங். செல்ஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் சொல்லுவாங்க, கெமிக்கல். செல்ஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங்கோட சில இடங்களில் சொல்லுவாங்க, ஆர் கெமிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸிங். அப்போ எக்ஸ்பான்சிவ் சிமெண்ட் ஆர் அட்மிக்சர் யூஸ் பண்ணி அது மூலமா என்ன செய்வாங்க, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைட்டா போட்டுக்கிறேங்க. அச்சீவ்டு பை சார், இதுவரை ஒரு கொஸ்டினோட இந்த சைடு கேட்டது இல்லை, இந்த டைப்ஸ்ல, இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல இருந்து. அதாவது நான் உங்களுக்கு வந்து புக்ல இருக்கு ஆர்டர் வைஸ் அந்த இடத்துல கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் மேலோட்டமா இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் வாங்கிட்டு போங்க. எக்ஸ்பான்சிவ் மனப்படம் தான் பண்ணாங்கன்னா மேலோட்டமா expansive cement or admixture that expand and induce compressive stress. ஓகே, அடுத்து அவ்வளவுதான்.
மொத்தம் 4 தான் இருக்கு. 4மே குடுத்தாச்சு. அதுக்கடுத்து மெயின் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. அதோட தேவையில்ல. மேல குடுத்தாச்சு. அது மெயின் டைப்னா என்ன சார்? இந்த மேஜர் டைப் தான் சொல்றேன். ப்ரீ டென்ஷனிங், போஸ்ட் டென்ஷனிங். எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், ப்ரீகஸ்ட் எலமெண்ட்ஸ், ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்போ பிஃபோர் பிளேசிங் கான்கிரீட். அதுக்கு முன்னாடி டென்ஷன் பண்ணிடணும் ஸ்டீல் ஒயர். அதே வந்து கான்கிரீட் வந்து நல்லா இருகுனதுக்கு அப்புறம் நம்ம டென்ஷன் பண்றோம். பிரிட்ஜ், லார்ஜஸ்ட் ஸ்பேன் கிரிட்டர்ஸ் போட்டுக்கிறேங்க. வேணா அது எழுதிக்கிறேங்க மேல. எங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸெட்ரா கொடுத்துருக்கேன். லார்ஜஸ்ட் ஸ்பேன் கிரிட்டர்ஸ். அந்த ஸ்பேனையும் கொடுத்துறேன். 30 மீட்டருக்கு மேல போனா லார்ஜஸ்ட் ஸ்பேன் கிரிட்டர்ஸ். முப்பது மீட்டர் 1 மீட்டர். ஓகே, எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எடுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதெல்லாம் வந்து பொதுவாக நீங்கள் எழுதிக்கிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாராட்டுற மாதிரி கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்குற மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் பயன்படுத்துறோம்ல, இந்த ப்ரீஸ்டஸ் காங்கிரீட்ல கோடு புக்குன்னு ஒன்று இருக்கும்ல, கோடல் ப்ரீஸ்டஸ். அடுத்து அதான் நான் பார்க்க போறேன். அந்த கோட் புக் என்ன சார் அப்படின்னா ஐஎஸ் கோடு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா IS 1343 1980 எக்ஸாம்ல கேட்டாச்சு பொறுத்துக்கல்ல. சார் கிளியர் புரியுதா இருக்கேன்? அப்ப Yes, sir. சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்னு போடுங்க. எல்லாமே இது கொடுக்குற எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ கொடுக்க போறதெல்லாம் எல்லாம் அன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் டேட்டா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். டேட்டா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐஎஸ் கோடு என்ன சார் அப்படின்னா 1343 1980 ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. அதுக்கடுத்து ப்ரீசஸ் காங்கிரீட் இப்போ ஆர்சிசிக்கு 25 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். அதே மாதிரி பிசிசிக்கு 24 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். அது அப்படி படிக்கிறோம்ல. அப்போ அதே மாதிரி யூனிட் விட்டுனா 24 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட். ப்ரீஸ்ட்ரெஸ்டு எக்ஸாம்பிள் இதுவும் கேட்டாச்சு. இப்போ எவ்வளோ ரீசெண்டாக பார்த்த மாதிரி இருக்கு. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. 24 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். அதுக்கடுத்து என்ன இருக்கு? அதுக்கடுத்து மாலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதே தான் இங்கே உள்ளது தான். இங்கே மாதிரி ஸ்டீல் ராடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே மைல்டு ஸ்டீலுக்கு 2.1 × 10⁵ Nm². அதே தான் இங்கே. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆனால் ஹை டென்சர் ஸ்டீலாக இருக்கும். அது அங்கே இங்கே வந்து ஹைட் நான் கொடுக்குறேன். பர் mm²க்கு 2350 நியூட்டன் அப்படிங்கிற அளவுக்கு ஹை டென்சர் ஸ்டீலாக இருக்கும். இண்டிவிஜுவல் வைரஸ் தான் சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல். ஸ்டீல் வேற கொடுக்கலாம். சரி, ஓகே. 2 × 10⁵ Nm². அதுக்கடுத்து ஹை டென்சர் ஸ்டீல் HT ஸ்டீல்னு சொல்லுவோம். (2350 Nm²). ஒயர் டயாமீட்டர் ஒவ்வொரு ஸ்டீல் ஒயரோட ஒயர் டயாமீட்டர் எப்படி இருக்குன்னா 3 to 5 mm அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 3 mm to 5 mm. ஓகே, அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். கோடு புக்கு, யூனிட் வெயிட்டு, மாலஸ் எலாஸ்டிசிட்டி யூனிட்டு வேல்யூ, ஹை டென்சர் ஸ்டீலோட வேல்யூ என்ன பெர் mm²க்கு, ஒயர் டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு. இன்னமும் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது எப்படி எழுதணும்னா கோடு புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதணும். அப்போ ஐஎஸ் கோட் ஸ்பெசிஃபிகேஷன் எழுதணும்.
ப்ரீ டென்ஷனுக்கு என்ன கவர் யூஸ் பண்றோம்? போஸ்ட் டென்ஷனுக்கு என்ன யூஸ் பண்றோம்? கவரோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போனோம்னா, அதிகமா கேட்கப்பட்டது கிரேட் ஆஃப் கான்கிரீட் தான். மினிமம் சிமெண்ட் கன்டென்ட் எவ்வளவு யூஸ் பண்ணணும்? மேக்ஸிமம் எவ்வளவு யூஸ் பண்ணணும்? இப்ப எக்ஸ்போசர் கண்டிஷனுக்கு, மைல்டு கண்டிஷனுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன? சிமெண்ட் எவ்வளவு குடுக்கணும்? மாடரேட்டுக்கு என்ன குடுக்கணும்? அப்டின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப வரிசையா குடுக்கப்போறேன். அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது அக்கார்டிங் டூ ஐஎஸ் 1343 1980 என்ன சொல்லுது அப்டின்னா, மினிமம் கிரேட் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கு வந்து சாரிங்க ப்ரீ டென்ஷனடு கான்கிரீட்டுக்கு M40, போஸ்ட் டென்ஷனடு கான்கிரீட்டுக்கு M30 சொல்லுது. அடுத்து அதான் குடுக்க போறேன். அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது கோடல் ப்ரீசஸ் எல்லாம் முடிக்க போறோம். ஐஎஸ் கோட் ஸ்பெசிஃபிகேஷன் பிராக்கெட்ல அது என்னன்னா ஐஎஸ் 1343 1980 அதுதான் இப்ப சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மினிமம் கிரேடா கான்கிரீட்டை பத்தி பேசுது. எக்ஸாம்ல கேட்டாச்சு. ரெண்டுமே அத்தனை டைம் கேட்டிருக்கான். மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் என்ன பேசுது அப்படின்னா ப்ரீ டென்ஷனுக்கு பாராகிராஃபா எழுதல, வார்த்தை மாதிரியே எழுதுறேன் புரியறதுக்காண்டி. ப்ரீ டென்ஷனிங்க்கு மினிமம் கிரேடு வந்து M40. நிறைய பேரு ப்ரீ டென்ஷனிங் சின்னம் தானே, போஸ்ட் டென்ஷனிங் தான் பெரிய பெரிய பிரிட்ஜ், லார்ஜ் டெக்கு இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. கிரிடருக்கு யூஸ் பண்றோம்னு. ஆனா ப்ரீ டென்ஷனிங் தான் M40 கிரேட் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் டென்ஷனிங்க்கு அதோட வேல்யூ கம்மி M30 தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போஸ்ட் டென்ஷனிங்க்கு M30. அதுக்கடுத்து சிமெண்ட் கண்டென்ட் எழுதிக்கிறீங்க. இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா இது 1. இப்ப கொடுக்க போறது 2. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 1 2னே கொடுக்குறேன். சிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டா அதுக்குள்ள எழுதுங்க. மினிமம் அதாவது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஓகே மினிமம் 300 இருக்கணும். இல்ல 300க்கு மேல. மினிமம் 300 இருக்குன்னா கீழே குறைஞ்சிடக்கூடாது. அப்ப greater than or equal to 300 kg per meter cube. அடுத்து மேக்ஸிமம். மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இது எதுக்காண்டி சார் மினிமம் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் எழுதிக்கிறேங்க. கேட்பான். டியூரபிலிட்டி காண்டி. ஃபார் டியூரபிலிட்டி. இப்ப கொடுக்குற நோட்ஸ் வந்து கோடு புக் நீங்க படிக்கக்கூடாது. ஐ மீன் கோடு புக் பார்த்து சிரமப்படக்கூடாது. அவன் வந்து ஒரு 15 பக்கம் 16 பக்கம் கொடுத்துருப்பான். சின்ன சின்ன எழுத்தா இருக்கும். எதுல இருந்து இந்த வேல்யூ எடுக்கிறதுன்னு குழம்பிடுவீங்க. அதை தான் கன்சால்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறது எல்லாமே நோட்ஸ் வந்து கோடு புக் தான். கிளியர்? ஓகே. Yes, sir. மேக்ஸிமம் சிமெண்ட் கடன் போட்டுக்கிறேங்க. ஓகே. மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல போயிடக்கூடாது. மினிமம்னா அது கீழே போயிடக்கூடாது. மேக்ஸிமம் அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்ப லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கும். 530 இல்ல 530 தான் இருக்கணும். கேஜி பெர் மீட்டர் கியூப். எதுக்காண்டி சார் மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப டு அவாய்ட் ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஹீட் கிராக். ஸ்ட்ரிங்கேஜ்னால சுருங்குறதுனால ஏற்படக்கூடிய கிராக்கை வெப்பத்தினால ஏற்படக்கூடிய கிராக்கை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் சிமெண்ட் கண்டென்ட் மேக்ஸிமம் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்ப எப்படி எழுதலாம்? என்ன எழுதலாமா? டு அவாய்ட் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்கையும் அண்ட் ஹீட் கிராக்கையும் இது பண்றது. ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஹீட் கிராக்ஸ்.
அவாய்ட் பண்றதுக்காண்டி. ஓகே. அதே எக்ஸ்போசர் கண்டிஷனுக்கு இன்னும் சிமெண்ட் முடியல. அதுக்குள்ளயே எழுதிக்கிறேங்க. எக்ஸ்போசர் கண்டிஷனுக்கு எப்படி சார் அப்படின்னா, மைல்டுக்கு, மாடரேட்டுக்கு பத்தி எக்ஸாம்ல கேட்பான். மத்ததெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. ஆனா பிசிசி, ஆர்சிசிய பொறுத்தவரை டேபிள்ஸ்லயே குடுத்திருப்பேன். மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். அங்க எல்லாத்தையும் பார்க்கணும். எக்ஸ்போசர் கண்டிஷன். சிமெண்ட் எவ்வளவு சார் குடுக்கணும் அப்படின்னா, மைல்டுன்னு போடுங்க. அதுக்குள்ள சிமெண்ட் எழுதணும். எக்ஸ்போசர் கண்டிஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மைல்டு. இதுக்குள்ள சிமெண்ட் வாட்டர் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. சிமெண்ட் மினிமம் 300 kg per மீட்டர் கியூப். அதே வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.55. அதே மாடரேட்ல சிமெண்ட் வந்து 330 kg per மீட்டர் கியூப் மினிமம் யூஸ் பண்ணலாம். அங்கே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன சார் அப்படின்னா 0.50ல ஆரம்பிச்சு 0.55 வரைக்கும். இதெல்லாம் எக்ஸாம் ரிலேட்டடா கொடுத்துருக்கேன். இன்னும் சிமெண்ட்ல என்ன இருக்கு? டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். நம்ம வந்து ஓபிசி 33 கிரேட் இதுதான் யூஸ் பண்றோம். ஆனா அதோட ஹையரா. அதுக்கு ரேபிட் கார்டன் சிமெண்ட் யூஸ் பண்றோம். போர்ட்லேண்ட் பொசோலானிக் சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம். ஓகே. அப்ப ஹையர் சிமெண்ட் வந்து பெட்டர் ஸ்ட்ரென்த், ஆனா மோஸ்ட் லிங்கேஜ் நடக்கும். அதனால தான் ஐஎஸ் கோட் என்ன செய்யுது அப்படின்னா, மேக்ஸிமத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுது. கிராக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. அப்ப எக்ஸாம்ல என்ன பாயிண்ட் ஆஃப் கேட்கறான்னா, வேல்யூ கேட்கலாம். மினிமம் எழுதுறதுக்கு, மேக்ஸிமம் எழுதுறதுக்கு கேட்கலாம். அப்படி கேட்கல அப்படின்னா, மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து என்ன பிரச்சனை சிமெண்ட் வந்து எக்ஸஸா போச்சுன்னா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, கிராக்கே ஏற்படுது. அப்ப மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட்ட கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப எதுக்காண்டி கண்ட்ரோல் பண்றோம்? ஒரு லிமிட்ல வச்சுக்கிறோம். கண்ட்ரோலிங் கிராக்கிங். அப்ப மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஏன் கொடுக்கணும்? ஃபார் டியூரபிலிட்டி. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து வாட்டர். வாட்டர்னா ஒரே லைன் தான். பிஹெச் வந்து 6 கீழ போயிறக்கூடாது. நான் இதுல குடுத்த மாரி தான். ஆர்சிசில குடுத்த மாரி தான். சரி ஓகே. எழுதிக்கிறேங்க. இதே டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து இந்த சிமெண்ட்டுக்குள்ளயே குடுங்க. இந்த டாபிக்லயே தான் குடுக்குறேன். இன்னும் சிமெண்ட் முடிக்கல. 2லயே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்லாம் பயன்படுத்துறாங்க பொதுவா ப்ரீசஸ்ல அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஓபிசில 33 இல்ல அதோட ஹையர் கிரேட் யூஸ் பண்றாங்க. நான் நெறைய அட்மிக்ஸஸ் வந்துருச்சு. ஓகே. அதுக்கடுத்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். இதெல்லாம் கேட்க போறதில்ல. இதான் லைட்டா எழுதிக்கிறேங்க. பிபிசி. போர்ட்லேண்ட் பொசோலானா சிமெண்ட். பொசோலானா சிமெண்ட். இப்ப ஹையர் சிமெண்ட் என்ன செய்யும்னா, நல்ல ஸ்ட்ரென்த்த குடுக்கும். ஆனா அதிக ஸ்லிங்கேஜ் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட லிமிட்லயே வச்சுக்கணும். ஹையர் சிமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, பெட்டர் ஸ்ட்ரென்த், பட் மோர் ஸ்லிங்கேஜ். ஸ்லிங்கேஜ்னா கிராக் ஏற்படும் அப்ப. மோர் ஸ்லிங்கேஜ். ஸோ அதனால தான் உங்களுடைய ஐஎஸ் கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐஎஸ் கோட் லிமிட்ஸ் மினிமம் வந்து 300 இருக்கணும். மேக்ஸிமம் 350 550 530 இருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுது. அப்ப ஐஎஸ் கோட் லிமிட்ஸ் போத் மினிமம்
எதுக்கு? ஃபார் டியூரபிலிட்டிக்கு. அண்ட் மேக்ஸிமம் டு கண்ட்ரோல் கிராக்கிங். ஓகே, அடுத்து இப்ப 2 குடுத்துருக்கேனா, 3வது வாட்டர். வாட்டர் ஒரே லைன் தான் வரப்போகுது. இருந்தாலும் 3ன்னு எழுதிக்கிறோம். ஓகே. வாட்டர்ல வந்து நம்ம என்ன பிஹெச் தான் பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. அதுலயும் அவ்வளவுதான் குடுத்துருப்பான். பிஹெச் வேல்யூ ஷுட் நாட் பி லெஸ் தென் 6. 6 கீழ போயிடக்கூடாது. ஏன்னா 6 கீழ போனா அந்த வாட்டர் அசிட்டிக் வாட்டர் ஆயிரும். அப்ப சீல கரப்டட் ஆகி டியூரபிலிட்டி ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸ்ட்ரென்த்தே ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். இப்ப ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா பிஹெச் வேல்யூ 6 கீழ போயிடக்கூடாது. should not be less than 6. அதுக்கு அடுத்து ஸ்டீல் 4வது. ஸ்டீல்னா இங்க ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நார்மல் ஆர்சிசில யூஸ் பண்ணக்கூடிய ராட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப 4th ஒன்னு எழுதிக்கிறேங்க. எல்லாமே கோடல் ப்ரொவிஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டீல் பிராக்கெட்ல ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல். அப்ப இதை பொறுத்தவரை ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு 2350 மேல பார்த்தோம்னா FE 2350 ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 2350 நியூட்டன் பெர் எம்எஸ்பியர் அளவுக்கு இருக்கும். நார்மலா FE 400 யூஸ் பண்ணுவோம், FE 250 யூஸ் பண்ணுவோம், FE 500, FE 550 இதெல்லாம் ஆர்சிஸ்ல யூஸ் பண்ணுவோம். இங்க 2000 இருக்கிற அளவுக்கு யூஸ் பண்றோம், பாத்துக்கிறேன். அப்ப ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் இஸ் யூசர். எக்ஸாம்பிள் FE 2350. அப்ப இதோட இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து 2350 நியூட்டன் பெர் எம்எஸ்பியர். அப்ப நார்மலா இதோட மைல்டு ஸ்டீலோட 5 to 10 டைம் ஸ்ட்ராங்கரா இருக்கும். எபோட் டிஸ்ட்ரெஸ்ட் ஒயர்ஸ்ல மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை விட ஹை டென்சிட்டி ஸ்டீல் வந்து 5 to 10 டைம் ஸ்ட்ராங்கரா இருக்கும். எபோட் என்ன இதுக்கு இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல்லே ஒயர்ஸ்லாம் கொடுக்கணும், டயமீட்டர் கொடுக்கணும். அப்புறம் ஸ்ட்ரென்த் என்ன, டெட்டான் என்ன, கேபிள் என்ன, பார்ஸ் என்ன நீங்க வரிசையா எழுதணும். ஓகே, அடுத்து போக முடியும். எழுதிக்கிறீங்க எபோட் 5 to 10 டைம்ஸ் stronger than mild steel. ஓகே, ஆகிட்டு வைக்கிறீங்க. இதுல டைப் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல்னு போடுங்க. அதுக்குள்ள நிறைய இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல். ஒன்னு வயர்ஸ், வயர்ஸை பொறுத்தவரை டயாமீட்டர் வந்து 2 mm to 5 mm. அதுக்கடுத்து சிங்கிள் ஸ்டீல் யூனிட் வந்து பயன்படுத்துறோம். மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ES equal to 2 into 10⁵ நியூட்டன் பை mm ஸ்கொயர் இருக்கும். எலாங்கிட்டேஷனோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா
நார்மலா 2.5 to 4% அளவு எலாங்கிவேஷன் உள்ளது. எல்லாத்துக்கும் இப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்ல. ஸ்டீல் ஒயர்ஸ் பத்தி ப்ரிசிசிங்ல எழுதணும். மத்ததெல்லாம் வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப எலாங்கிவேஷன் வந்து 2.5% to 4%. அப்ப இனிமே பாருங்க வரிசையா பார்ப்போம். அப்ப இது வந்து என்னன்னா ஸ்டீல் ஒயர்ஸ். டயாமீட்டர் 2 to 5 mm இருக்கு. இப்ப நான் அடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப மேல பார்த்த ஸ்டீல் ஒயர் மாதிரி பல ஸ்டீல் ஒயர் சேர்த்திருக்கோம். 2 to 5 mm. இப்ப 5 mm ஸ்டீல் ஒயர்ல ஒரு 10 எடுத்து ட்விஸ்ட் பண்றோம். அப்படின்னா அது வந்து ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஓகே. அப்ப பல ஸ்டண்ட் சேர்ந்தது டெண்டான். குரூப் ஆஃப் டெண்டான் சேர்ந்தது கேபிள். சார் ஒரு 2 mm டயாமீட்டர்ல ஒரு ஸ்டீல் ஒயர் சிங்கிளா நிக்குது. ஓகே. அப்ப அது வந்து திக்னஸ் கம்மியா 2 mm ல கொடுத்திருக்கோம். இது ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த ஒயரு சிங்கிளா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கு. கொஞ்சம் திக்கா இருக்கு. ஆனா சிங்கிள் யூனிட் தான். அப்ப அத பார் அப்படின்னு சொல்லுவோம். இது 2க்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். கிளியர்? இப்ப சார் ஆடியபிளா இருக்கா? இருக்கீங்களா இல்லையா? Yes, sir. ஆ. இதே மாரி ஸ்டீல் ஒயரு இது ஒண்ணு இருக்கா? இதே மாரி ஒரு 4 ஸ்டீல் ஒயர் எடுத்து என்ன செய்றோம்னா, இப்படி த்ரெட் பண்றோம். த்ரெட் பண்ணோனே கிடைக்கிற இதுதான் என்னன்னா ஸ்டண்ட்ஸ். இதே மாரி ஒரு 3 ஸ்டண்ட் சேர்ந்தது தான் டெண்டான். இதே மாரி ஓகே. ஒரு நெறைய டெண்டான வச்சு ஒரு கேபிள் ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, அதான் கேபிள். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல். கிளியர்? ஓகே. இப்ப எழுதிக்கிறங்க. இதெல்லாம் ஒன்லைன் மாதிரி தான் புக்ல கொடுத்துருப்பான். பொறுத்துக்க மாதிரி எப்படி கொடுப்போம்? ஸ்லாஷ் போட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருப்பான். எக்ஸாம்லயும் அப்படி தான் கேட்பான். அப்ப எழுதிக்கிறங்க. எப்படி எழுதுறீங்க? இதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா 2 ஸ்டண்ட்ஸ்னு போடுங்க. 3வது அதுக்கடுத்து நான் கீழே சைட்ல எழுதுறேன் அப்படி கோடு போட்டு. அதுக்கடுத்து டெண்டான்ஸ். கேபிள்ஸ். பாருங்கிறது ஒயரே திக்னஸா இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட் எழுதுவோம். பார்ஸ். இப்ப எழுதுங்க. ஸ்டண்டர்ட் என்ன சார் அப்படின்னா குரூப் ஆஃப் ஒயர் ட்விஸ்டட் டுகெதர். மேல பார்த்த குரூப் ஆஃப் ஸ்டீல் ஒயர்ஸ் வந்து ஒரு 5, 6, 10ன்னு ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காது. இல்ல 32ன்னு ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காது. இந்த பிரேசன் சிஸ்டத்துல பார்த்தோம்ல 32 ஒயர்ஸ் அட் டைம்ல வந்து ப்ரீ டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்னா கோனிக்கல் வச்சு அதேதான். அதே மாதிரி நிறைய ஒயர் சேர்த்து வச்சு பண்றதுதான் ஸ்டண்ட். நிறைய ஒயர் சேர்த்து மாத்துறது தான் ஸ்டண்ட். அதாவது குரூப் ஆஃப் ஒயர்ஸ் ட்விஸ்டட் டுகெதர். டெண்டானா குரூப் ஆஃப் ஸ்டண்ட்ஸ். ஸ்டண்ட்ஸ் ஸ்டண்ட்னு கொடுத்துட்டோம். சாரி ஸ்டண்ட். ரைட் ஸ்பெல்லிங் மாத்திக்கிறேங்க. STRANDS ஸ்டண்ட்ஸ். ஓகே கரெக்ட். இப்போ என்ன சொன்னேன்? இது டெண்டானா குரூப் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் இருந்தது. அடுத்து கேபிள்னா குரூப் ஆஃப் டெண்டான்ஸ் சேர்ந்தது. இந்த ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்துடும். பாருங்கிறது ஸ்டீல் ஒயர் தான். அதே கொஞ்சம் திக்கா யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் திக் ஸ்டீல் யூனிட். ஸ்டீல் யூனிட் தான் பார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எடுத்து இப்போ எத்தனை முடிச்சிருக்கோம்?
இவ்வளதையும் எதுல கொண்டு வந்திருக்கோம்? 4 ஸ்டீல்ல கொண்டு வந்திருக்கோம். ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல்ல. அடுத்து 5 கவர். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கவரா? டயாமீட்டர் ஆஃப் ஒயரோட கவர் பார்த்து அது ஸ்பேசிங் பார்த்துக்கிறோம். ஓகே. தனியா குடுக்குறேன். கவர் தனியா, ஸ்பேசிங் தனியா குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கவர் எழுதிக்கிறேங்க. 5 தானே? ஓகே. மினிமம் கவர். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இத. மினிமம் கிரேடு, மினிமம் கவர்னா கேட்டிருக்காங்க. மினிமம் கிரேட பொறுத்தவரை ப்ரீ டென்ஷனிங்க்கு அதிகமா இருக்கும். M40. போஸ்ட் டென்ஷனிங்க்கு தான் கம்மியா இருக்கு. M30. ஆனா கவர பொறுத்தவரை ப்ரீ டென்ஷனிங் வந்து கம்மியா, போஸ்ட் டென்ஷனிங் அதிகமா இருக்கும். ஓகே. கவர் வந்து எதுக்காண்டி குடுக்குறோம்னா, கரோசன், ஃபயர் அது தண்ணினா பட்டு ஸ்டீல் ஒயர் கரோசன் ஆகுறது, தீ விபத்து ஏற்பட்டு இதாகுறது, ஓகேயா? அந்த மாரி விஷயங்கள தடுக்கிறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள குடுப்போம். எவ்வளவு? கவர் protects steel from corrosion, fire and moisture. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்ப குடுக்க போறது. அதுல ஏ ப்ரீ டென்ஷனிங் மெம்பர்ல எவ்வளவு வரணும்னா 20 mm. ப்ரீ டென்ஷனடு மெம்பர்ஸ்ல 20 mm கவர் குடுக்கணும். அடுத்து பி போட்டுக்கிறேங்க. போஸ்ட் டென்ஷனடு மெம்பர்ல 30 mm வந்து கவர் குடுக்கணும். இதே அக்ரெசிவ் என்விரான்மென்டல் கண்டிஷன் சிவியர் வெரி சிவியர்னா 10 mm கூட்டணும் இதோட. அது கீழே எழுதிக்கிறேங்க. இன்க்ரீஸ் இந்த வார்த்தைனா இம்பார்ட்டன்ட். நார்மல் மைல்டு மாடரேட்டுக்கு தான் அது 20 30னா. சிவியர் வெரி சிவியர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்குனா இதோட 10 கூட்டணும். மேல உள்ள 20ல 10 30ல 10 கூட்டணும். அப்ப இன்க்ரீஸ் பை 10 mm in aggressive environment. ஓகே. அதுக்கு ஸ்பேசிங். ஓகே. எவ்வளவு ஒரு ஸ்டீல் ஒயருக்குன்னு ஒரு ஸ்டீல் ஒயருக்குன்னு ஸ்பேசிங் என்ன அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் ஒயரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி, அக்ரிகேட்டோட கம்பேர் பண்ணுது எப்படி அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப எழுதிக்கிறேங்க. ஆர் ஸ்பேசிங். இல்ல கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஸ்பேசிங் வந்து விளைக்குங்க. ஸ்பேசிங் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல். சாரி ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங். ஓகே. இதுல கேஸ் 1 சிங்கிள் வயர்ஸ் ப்ரீ டென்ஷனிங் கொடுங்க. அதே கேபிள் அண்ட் லார்ஜ் பார்க் எப்படின்னா கேஸ் 2ல கொடுக்குறேன். சிங்கிள் ஒயருக்கு ஸ்பேசிங் எப்படி சார் ஒரு ஒயருக்கு ஒரு ஒயருக்கு அப்படின்னா, அதாவது ப்ரீ டென்ஷனிங் கீழே எழுதுங்க. ஸ்பேசிங் greater than or equal to 3 times diameter of wire. அதே ஸ்பேசிங் greater than or equal to 1.5 times maximum size of aggregate. Aggregate. ஓகே. இப்ப கேஸ் 2 எழுதிக்கிறேங்க. இப்ப கேபிள் இது வந்து சிங்கிள் ஒயருக்கு ஸ்பேசிங். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட்ல யூஸ் பண்ண அக்ரிகேட் சைஸ்ல எது மேக்ஸிமம் இருக்கோ அதோட 1.5 டைம்ஸ் பெருக்கிக்கிறேன்னா அந்த அளவுக்கு அதோட கூடுதலா தான் ஸ்பேசிங் கொடுக்கணும். ஒரு ஒயருக்கும் இன்னொரு ஒயருக்கும் சிங்கிள் ஒயருக்கு இடைப்பட்ட ஸ்பேசிங். இல்ல ஒயர் டயாமீட்டர் 2 mmனா அதோட ஒரு 3 பேருக்குன்னா 6. மினிமம் ஸ்பேசிங் 6 கேப் விட்டுட்டு தான் அடுத்து கொடுக்கணும். அடுத்து கேஸ் 2ன்னு போட்டுக்கிறேங்க.
கேஸ் 2 பொறுத்தவரை ஒரு கேபிள் இல்ல ஒரு லார்ஜ் பார் வைக்கிறோம் 10 டிரான்சிஸ்டர் வைக்கிறோம் அப்படின்னா அங்க எப்படி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேபிள்ஸ் ஆர் லார்ஜ் பார்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதாவது இதுல கொடுக்குறேன் மூணுல இது கிரெட்டரா எடுத்துக்கணும் ஒன்று 40 mm இல்ல மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கேபிள் ஆர் பார் மேக்ஸிமம் size of cable or bar last 5 mm plus maximum size of course aggregate ஓட மேக்ஸிமம் சைஸ் கோர்ஸ் அக்ரிகேட் 5 mm கூட்டிக்கிறணும் 5 mm plus maximum size of course aggregate இப்ப இது A இது B இது C இது மூணுலையும் எது கிரேட்டரா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம் ஸ்பேசிங் should be greater 1 அதான் நீங்க எடுத்துக்கணும் இந்த மூணு கேஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு எடுத்து 7வது குரோட்டிங் அதாவது இப்ப நான் கொடுத்துருக்கிறது குரோட்டிங் வந்து எதுக்கு கொடுக்க போறது எதுக்கு பயன்படுத்துனா ஃபோர்ஸ் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சிமெண்ட் பாலா உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க அப்ப குரோட்டிங்கை பொறுத்தவரை நம்ம ஜஸ்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் எந்த அளவுக்கு அதுல வந்து வாட்டர் சிமெண்ட்டும் ஏன்னா சிமெண்ட் பால்னா சிமெண்டோட தண்ணி சேர்க்கிறது தானே ஓகே இதான் அனுப்ப போறோம் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ முக்கியம் அதுல 0.55 கீழே இருக்கணும் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் குரோட்டிங் கொடுக்குறது அப்ப கரோசன் வந்து ஸ்டீல வந்து ப்ரொடெக்ட் பண்ணானா பாண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் கேட்கறானான்னு தெரியல சரி ஓகே எழுதிக்கிறேன் வரிசையா எல்லாம் இருக்கேன் அதுல இது வரைக்கும் விட்டுட்டு அப்ப குரோட்டிங் கொடுங்க 7வதா ஓகே 7வது நாளைக்கு கூட முடிச்சிடலாம் இந்த செஷன் கோடல் பொசிஷன்ஸ் நம்ம முடிச்சுட்டேன் இதோட அப்படின்னா நாளைக்கு அனாலிசிஸும் லாசஸும் முடிச்சுட்டு லாசஸ்ல ப்ராப்ளம் பார்க்கணும் அனாலிசிஸ்ல ப்ராப்ளம் பார்க்கணும் கவலைப்படாதீங்க நாளை விட முடிச்சு குரோட்டிங் அதுக்கடுத்து ஸ்டீல் பார்க்கணும் நம்ம ஸ்டீல்ல வந்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ் பற்றியும் இருக்கு அதை பார்க்கணும் அது ஒரு சிஸ்டம் கரெக்டாக வந்துடும் ப்ரோட்டிங் இது வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் டென்ஷனிங் அது பக்கம் பக்கத்தில் எழுதிக்கோங்க போஸ்ட் டென்ஷனிங் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் க்ரோட் எதுக்காண்டி பண்றோம் அப்படின்னா அதாவது க்ரோட் வில் டக்டில் தான் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய டக்டில் தான் க்ரோட் வந்து ஃபில் பண்ணுவாங்க க்ரோட்டிங் பில்ஸ் டக்ட் எதுக்காண்டி அப்படின்னா ஒன்னா ப்ரொடெக்ட் ஸ்டீல் ஃப்ரம் கரோசன் இன்னொன்று இம்ப்ரூவ் பாண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம காங்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடைப்பட்ட டென்டானுக்கு இடைப்பட்ட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அதான் ஃபோர்ஸ் டென்ஷன் சொல்லிட்டேன் டென்டான் தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்டீல் வேஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்ட்ரென்த் ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இது இம்பார்ட்டன்டானு தெரியல இப்போ எழுதுனது ஆனால் இப்போ கொடுக்கறது கேட்க கூட வாய்ப்பு இருக்கு இப்போ எழுதுதான் இம்பார்ட்டன்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இப்போ எவ்வளவு க்ரோட்டிங்கு அப்படின்னா டபிள்யூபிஎஸ்சி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0.55 இருக்கும் 0.55 ஈக்குவலாக இருக்கணும் இல்லை அதோட கம்மியாக இருக்கணும் அதுக்கு அடுத்து ட்ரிப்ளெக்ஸன் கேட்க வாய்ப்பு இருக்கு ப்ரீசஸ் காங்கிரீட்டா ட்ரிப்ளெக்ஸன் எப்படி அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்கும் நம்ம ப்ரீசஸ் பண்ணும்போது இப்படி தான் வளைக்கும் கண்ணுக்கு அந்த அளவுக்கு லைட்டாக தெரியும் புரியுதானே சொல்றேனே அப்போ இதோட லிமிட் என்ன சார் இந்த கேம்பரா இருக்குல்ல இதோட லிமிட் என்ன சார் அப்படின்னா ஸ்பேன்டோட போய் 300 அளவுக்கு இருக்கலாம் சார் கிளியர் ஓகே 8th ஒன்று எழுதிக்கிறேங்க ட்ரிப்ளெக்ஸன் in pre-stressed
pre-stressed concrete. அப்ப pre-stressing produces upward deflection. கேம்பர் மாதிரி எப்படி ரோட்ல கேம்பர் மேலா கொடுக்குறோம் அந்த மாதிரி. அப்ப நான் ப்ரீஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது upward deflection தான் நடக்கும், மேல் நோக்கி தான் வளையும், ஹாக்கிங் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி தான். அப்ப pre-stressing produces upward deflection பிராக்கெட்ல கேம்பர் மாதிரி. ஓகே, அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னா இந்த கேம்பர் வந்து டோட்டல் ஸ்பேன்ல வகுத்தல் 300 அளவுக்கு இருக்கும், இதுக்கு மேல போயிடக்கூடாது. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இதே வந்து டாப் பேஸ்ல கிராக் உருவாகுது அப்படின்னா 300க்கு மேல போயிடும். 300க்கு மேல போயிடக்கூடாது, அதுதான் எழுதிக்கிறேன். நாட் கிரேட்டர் than ஸ்பேன் டிவைடட் பை 300, அதுதான் எழுதிக்கிறேன், அது போதும். அப்ப அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்குனா இப்படி இருக்கு. ஒருவேளை மேல கிராக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஸ்பேன் டிவைடட் பை 300க்கு மேல போயிடுச்சு அர்த்தம். நமக்கு 300க்கு மேல போகக்கூடாதுன்றது தான் விஷயம். அதே ஒரு அன்கிராக்டு ப்ரீஷியஸ் கான்கிரீட்ல ஸ்ட்ரென்த் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ல இந்த ஃபார்முலா கேட்டிருக்கான். அதாவது லாஸ்ட் கோடல் பொசிஷன்ல லாஸ்ட் நான் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும். அன்கிராக்டு ப்ரீஷியஸ்ட் கான்கிரீட் FT is equal to 0.24 root of FCK. நான் வச்சுக்கிறேன் 0.24 root of FCK. இது 1343 1980 கூடுதல் ப்ரொவிஷன்ஸ் படி மொத்தம் 8 விஷயம் கொடுத்துருக்கேன். 8மே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கல. அவன் கேட்கிறானோ இல்லையோ நம்ம படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டேன். கிளியர், புரியுதா? எஸ் சார். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்தவரை இன்ட்ரடக்ஷன், டைப்பு, கிளாசிபிகேஷன், மெத்தடு, அதுக்கடுத்து கோடல் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப ரெண்டாவது பார்ட் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் கான்கிரீட். அதுக்கடுத்து மூணாவது பார்ட் லாசஸ். இது ரெண்டும் சின்ன சின்ன தான். ஓகே, அப்ப ரெண்டாவது பார்ட்ல அசம்ஷன் பத்தி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். அடுத்த கேசஸ் படம் வரையணும். படம் வரைஞ்சிட்டாவே அவ்வளவுதான். அதுல வந்து ஃபுல் ப்ரீஸ்ட்ரெஸிங் என்ன, லிமிட்டிங் ப்ரீஸ்ட்ரெஸிங் என்ன, பார்சல் ப்ரீஸ்ட்ரெஸிங் தான் என்ன அப்படின்னு 3 பார்க்கணும். இப்ப லிமிட் ஆஃப் கிராக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல கேம்பர் வந்து பேராபோலிக் நேச்சர், அது அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன், பேராபோலிக் டென்டான் இல்ல எக்ஸென்ட்ரிசிட்டி வரும்போது அதோட முடியுது. அதுக்கடுத்து அதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும், கம்மி தான். அதுக்கடுத்து உங்களுக்கு லாசஸ், நமக்கு இமிடியேட் லாசஸ் வரும், லாங் டைம் லாசஸ் என்ன வரும், ப்ரீசியஸ் கான்கிரீட் என்ன லாசஸ் வருது, ப்ரீடென்ஷியல் என்ன வருது, போஸ்ட் டென்ஷியல் என்ன வருது, ஒவ்வொரு லாஸ் பர்சன்டேஜ் என்ன, ஒவ்வொன்றுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து ப்ராப்ளம் பார்க்கணும். நாளைக்கு மார்னிங் கூட கரெக்டாக முடிச்சிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அசம்ஷனை முடிச்சு வச்சிருவோம். அப்ப திரும்பவும் சொல்றேன், ஒரு காலத்துல 2 to 3 கொஸ்டின் கேட்ட இடம் இப்ப ஒரு கொஸ்டின் தான் கேட்கறான். அப்படியும் மிஞ்சி போனா 2 கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் 2 to 3 கொஸ்டின் படிக்கும்போது எப்படி வந்து டீடைல்டா படிச்சோமோ அந்த அளவுக்கு தான் நோட்ஸ் இப்பயும் நீங்க படிக்கணும். அதை மைண்ட்ல எப்பயும் வச்சுக்கிறீங்க. ஓகே, அடுத்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறானா இப்ப நடத்துறதுல இருந்து கேட்கலாம், இப்ப இனிமே நடத்த போற அனாலிசிஸ்ல இருந்து கேட்கலாம், இல்ல நாளைக்கு அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராப்ளம் கேட்டு நடத்திட்டு லாஸ்ட் வந்தோம்னா அதுல இருந்து கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின் எங்க வேணுமாலும் அவன் கேட்கலாம். அதுக்கு இவ்வளவு டேட்டா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஒருவேளை 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டானா உங்களுக்கு லக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் பிசினஸ் கான்கிரீட்டா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ரிவிஷனோட பண்ண மாட்டாங்க லாஸ்ட் நேரத்துல. ஓகே, போஸ்டிங் கிளியர் பண்றவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ போஸ்டிங் கிளியர் பண்ணி ஒவ்வொரு டைம் போறாங்களா அவங்க பண்ணியிருப்பாங்க, பண்ணதுனால தான் மற்றவங்களோட கூடுதலா கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஓகே, வச்சுக்கோங்க. ஹெட்டிங் என்ன போடுறீங்க அப்படின்னா 2வது சாப்டர், குட்டி சாப்டர் தான். காலேஜ்ல பார்க்குற பெரிய பெரிய 16 மார்க் கொஸ்டின்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்க இதுல தான் பார்த்துருப்பீங்க. அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட்.
அசம்ப்ஷன் போடுங்க சார். அசம்ப்ஷன்ஸ். அசம்ப்ஷன் போடுங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அசம்ப்ஷன் கேட்டகரியில வருது. கான்கிரீட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல். கான்கிரீட் is a homogeneous and elastic material. அதுக்கடுத்து within the range of working stress both concrete and steel behave elasticity. அந்த ரேஞ்ச் வரை காங்கிரீட்டும் ஸ்டீலும் ஒரு எலாஸ்டிசிட்டி பிஹேவியர்ல இருக்கும். அது லிமிட்டிங் மேல போனாதான் பிளாஸ்டிக் பிஹேவியருக்குள்ள போகும், கிராக் ஏற்பட்டு. அப்ப வித்தின் த ரேஞ்ச் within the range of working stress both concrete and steel behave elasticity. அதுக்கடுத்து மூணாவது a plane section before bending is assumed remain plane எல்லாத்துலயும் பார்க்கறதுதான் ஈவன் ஆஃப்டர் பெண்டிங். லோடு கொடுத்தாலும் லோடு கொடுத்ததை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி பிளெயினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு லேயரையும் வெட்டி பார்த்தோம் அப்படின்னா ரிமைன் பிளேன் ஈவன் ஆஃப்டர் பெண்டிங் லீனியர் ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் across the depth of member. ஓகே, அவ்வளவுதான். மொத்தம் 3 பாயிண்ட் அசம்ப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா காங்கிரீட் ஹோமோஜினியஸா இருக்கும், எலாஸ்டிக் மெட்டீரியலா இருக்கும். அதே அந்த எலாஸ்டிக்ங்கிறது ஒரு காங்கிரீட்டோ ஸ்டீலோ குறிப்பிட்ட புள்ளி வரை அப்படி எலாஸ்டிசிட்டியோட பிஹேவ் பண்ணும். ஓகே, அது வரை நீங்க லோடு கொடுத்து ரிமூவ் பண்ணாலும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கு இந்த பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் அசியூம்டு ரிமைன் பிளேன். அப்படி அதாவது ஒரு லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு செக்ஷன்ல எல்லா லேயரும் ஒரே பிளேனா இருக்கோ அதே மாதிரி லோடு கொடுத்து அதை பெண்ட் பண்ணிட்டு அதை லோடு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா செக்ஷன்ல எந்த ஒரு பெண்டிங் இருக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அசம்ஷன் இதனால நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? Yes, sir. இப்ப அடுத்த Sir. கிளாஸ்ல வெறும் படமா கொடுக்கணும். அந்த படத்தினால நமக்கு எந்த யூசிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. ஃபார்முலா வந்து தான் எக்ஸாம் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் படம் கொடுத்தாதான் ஃபார்முலா ஓரளவுக்கு புரியும். இன்னைக்கு மதிய நேரம் வந்து ஃப்ரீ இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தை எடுத்து வச்சு அந்த படத்தை நான் போட்டு வச்சிடுறேன். கிளாஸ் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் படம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். டயத்துக்கு அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, நான் கொஞ்சம் 2, 3 படம் வரையேங்க சார். 2, 3 படம்னா ஒவ்வொரு படத்துலயுமே 3, 4 வரும் சைட்லனா. எக்ஸ்டென்ஷன் ஜோன், பெண்டிங் ஜோன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்னிங்கோட பிரிசஸ் காங்கிரீட் முடிக்க பார்க்குறேன். ப்ராப்ளம் கேட்டகரி முடிச்சிடறேன். லாசஸ்ல தான் அதிக ப்ராப்ளம் கேட்குறான். அனாலிசிஸ்ல ஒரு சில நேரம் கேட்குறான். அப்ப அதுக்காண்டி அனாலிசிஸ்லயும் ப்ராப்ளம் பார்த்துரும். இன்ட்ரடக்ஷன் பார்ட் தியரி தான், கோடல் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். அதுல ப்ராப்ளம் கேட்க போறதில்ல. அப்ப நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துல நம்ம போட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல் என்னன்னா பிரிஸ்டஸ் காங்கிரீட் முடிக்கணும், ஸ்டீல் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் தியரி பார்க்கணும், அதுக்கடுத்து செக்ஷன் அனாலிசிஸ்ல 3 பார்ட் பார்க்கணும். இதெல்லாம் இந்த வார கணக்குல முடிச்சிடணும். முடிச்சிட்டு டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதையும் ஆரம்பிச்சு வச்சிடணும். மீதி இருக்கக்கூடிய எஸ்ஓஎம்மும் சாயில் மெக்கானிக்ஸும் இருக்கும். அதுல எஸ்ஓஎம்மும் சாயில் மெக்கானிக்ஸும் ஆரம்பிச்சு வச்சிடணும். அதே டிஸ்கஷன்ல என்னதுன்னா என்னையோட பொல்யூஷன் முடிச்சிடும்னு நினைக்கிறேன்.
பொல்யூஷன் முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அவ்வளவு கொஸ்டின் கண்ணா பின்னான்னு நான் குடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி. குடுக்கும்போது குடுத்துர்றேன். டிஸ்கஷன் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு டைம் இழுத்துருது. சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிற பெரிய பார்ட்ட முடிக்க பார்ப்போம். அத முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா, சிஎம்சிபியும் அடுத்த கேட்டகரில இருக்கு. அத ஆரம்பிச்சு வச்சுருவோம். இந்த வாரக்கணக்குல. சார் கிளியர்? Yes, sir. ஓகே. அதனால வந்து இந்த வாரத்துல வந்து அந்த சாயிலும், எஸ்ஓஎம்மும் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே கிளாஸ் கொஞ்சம் 3 மணி நேரம் கொண்டு போனா தான் நம்மளால முடியும். வேற வழி இல்ல. அதனால அது பத்தியும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே 3 மணி நேரம் மாரி போட்டு பார்க்குற மாரி பார்ப்போம். சின்ன சின்ன டாபிக் தான் விட்டு வச்சிருக்கேன். சாயில கன்சல்டேஷன் வச்சு தான் பெரிய டாபிக். ஓகே மத்ததெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான். ஒரே செஷன்லயே 3 மணி நேரம் போட்டாவே சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சிரலாம். எர்த் பிரஷர் முடிச்சிரலாம். ஃபார்முலாஸ் தான் எர்த் பிரஷர் ஃபுல்லாவே. அதுக்கடுத்து வந்து சாயில் எப்படி ஸ்டெபிலிட்டி பண்ணலாம். அது சிலபஸ்ல இல்ல. இருந்தாலும் ஒரு ட்ரை செக் பண்ணிக்கிறேன். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் வந்து சிலபஸ்ல இருக்கு. புது சிலபஸ்ல ஏல இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஒரே செஷன்ல முடிச்சிரலாம். கன்சால்டேஷனுக்கு 1 டூ 1 1/4 மணி நேரம் தேவைப்படும். சிபேஜ் அனாலிசிஸ்க்கு இன்னொரு தேவைப்படும். அது ஒரு 3 மணி நேரம் போட்டா முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. சாயில் 2 செஷன் இல்ல வந்து 3 செஷன் தேவைப்படும். 3 மணி நேரம் போட்டா 2 செஷன் பார்ப்போம். ஓகே. ஓகே சார். கரெக்ட்டா இந்த வாரத்தோட உங்களுக்கு நான் முடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இரிகேஷன், ஹைட்ராலஜி, கிரவுண்ட் வாட்டர் 3 கம்பைன் பண்ணி டெஸ்ட் எழுது. இப்ப நான் இந்த இந்த அப்லோட் குடுத்த உடனே உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிருவேன். டெஸ்ட் எழுதுங்க. அப்ப ஏஐக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய டெஸ்ட்னா டிஸ்கஷன் எப்ப சார் இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் போகும்போது இடையில நான் சொல்றேன். சார் ஆல்ரெடி முடிச்சு வச்ச சாயில் மெக்கானிக்ஸ் வரையும் டெஸ்ட் டிஸ்கஷன் இந்த மாச கணக்குல முடிச்சிருவேன். இனிமே வைக்கிறேன்ல. இப்ப வாட்டர் ரிசோர்ஸ்க்கு இப்பதான் நடத்தி முடிச்சோம் வைக்கிறோம். அதுக்கு அடுத்து ப்ரீசியஸ் கான்கிரீட் இப்பதான் வைக்கிறோம். ப்ரீசியஸ் கான்கிரீட், பிளாஸ்டிக் அனாலிசிஸ் சேர்த்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அதுக்கு அடுத்து வந்து சாயில் மெக்கானிக்ஸ்ல அந்த 5 டாபிக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட். எஸ்விஎம்ல நடத்தக்கூடிய 5 டாபிக் சேர்த்து ஒரு டெஸ்ட். அது மாதிரி செக்ஷன் அனாலிசிஸ் நடத்தக்கூடிய 3 டாபிக் சேர்த்து ஒரு டெஸ்ட். நான் பிளான் பண்றேன். இல்லாட்டி ப்ரீசியஸ் கான்கிரீட், செக்ஷன் அனாலிசிஸ்ல 3 பார்ட் பிளஸ் ஸ்டீல் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். கிளியர்? ஓகே. Yes, sir. அந்த டெஸ்ட்டுக்கு ஒத்தி உங்களுக்கு நான் அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் நடக்கும்போது இடையில ஒரு நாள் நான் டிஸ்கஷன் பண்றேன். இனிமே வைக்கக்கூடியத சொல்றேன். மத்தபடி கிளாஸ் தான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருவேன். ஆல்ரெடி நடந்த டிஸ்கஷன் எல்லாம் கரெக்ட்டா முடிஞ்சிரும் உங்களுக்கு. பிளான் போட்டிருக்கேன். அதுபடி நடக்கும். ஓகே. நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். ஹோப். ஓகே. ஏப்ரல் 1லேருந்து ஜெனரல் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி வச்சுக்கிறோம். அதுல எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம கரெக்ட்டா ஒரு 50 நாள் டைம் எடுத்துக்கிட்டா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் 10 நாள் இல்ல 11 நாள், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் மாரி மார்னிங் ஆர் ஈவினிங் செஷன்ல அப்டேட் வச்சுக்குவோம். அதே மாரி அதுல மீதி இருக்கக்கூடிய ஒரு செஷன் வந்து ஒரு நாளைக்கு 2ல மீதி 1 வந்து தமிழ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ற மாரி. தமிழ்ல தான் நடத்த போறேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதனால அது 2யும் சேர்த்து நம்ம ஒரு 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 12, 13 நாள்ல முடிச்சிட்டோம் அப்டின்னா, நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும். அதாவது 100க்கு 45 கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 கொஸ்டினாச்சும் எடுத்து தரலாம்ங்க. கிளியர்? Yes, sir. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாலிட்டி அது பாலிட்டி ஆரம்பிக்கிறேனா, இல்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் எக்கனாமிக்ஸ் சாரி எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றானான்னு தெரியல. அது நான் சொல்றேன். பாலிட்டி ஸ்டார்ட் பண்றேனா, இல்ல தமிழ்நாடு எக்கனாமிக்ஸும் சேர்த்து முடிக்கிறேனான்னு தெரியல. ஓகே. அது பிளான் பண்ணிக்கிறோம். போறதுக்கு அந்த மாரி பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகே சார். நீங்க நடத்துனதுல யாருக்கும் டவுட் இருக்கா? கிளியர்? Yes, sir. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே.